ஓகே, இன்னைக்கு மீட்டிங் மீட்டிங் டாபிக் என்னன்னா ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். விவசாயத்தில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களா சிரமங்கள் அதை பத்தி பிரச்சனை. பார்ப்போம். ஸோ இப்போ ஜூமை வந்து ஒரு சில பேர் ஆல்ரெடி பயன்படுத்தியிருப்பீங்க. பயன்படுத்தாத நபர்களுக்கு கீழே வந்து ஒரு ரியாக்ட் பட்டன் இருக்கும். ரியாக்ட் பட்டனில் யாராவது ஏதாவது பேசணும்னு நினச்சா கையை தூக்கலாம். அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைஸ் ஹேண்ட். கீழே ஆப்ஷன்ஸில் ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் இருக்கும். ரைஸ் ஹேண்ட்னா கையை தூக்கலாம், யாராவது ஏதாவது சொல்ல வரணும்னு நினச்சிங்கன்னா. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி இருங்க, யாராவது. ஓகே, யாரும் வரல இது வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிதான் போக போகுது. யார் யார் விவசாயத்தில் என்னென்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு ஃபீல் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒன்னொன்னா லிஸ்ட் போட போறீங்க. அதுல இருந்து அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? யாரு யார் ஃபர்ஸ்ட் பேச ரெடியா இருக்கீங்க? கையை தூக்குங்க. இங்க என்னோட லிஸ்ட்ல யார் பேர் ஃபர்ஸ்ட் இருக்கோ பேரை சொல்றேன். ஒருத்தவங்கள அன்மியூட் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். ஓகேவா? யார் ரெடி ஃபர்ஸ்ட்? கையை தூக்குங்க, இல்லாட்டா நான் பேரே சொல்லிடுறேன் லைனா ஒன்றா. சொல்லுங்க சார், கனெக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க சார், நீங்களே போய் சொல்லிடுங்க. சார் அஹ், விவசாயத்துல வந்து பார்த்தி. ம். ஆ என் பேர் பார்த்திபன், கடலூர் டிஸ்ட்ரிக்ட். சொல்லுங்க சொல்லுங்க. ம். விவசாயத்துல வந்து ஆண்கள் பற்றாக்குறை தான் சார் அதிகமா இப்ப போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு ஓகே. அடுத்தது வந்து இந்த மிஷினரி சிஸ்டம்லாம் வந்து அதர் கண்ட்ரி, அதாவது வந்து ஜப்பான் அவங்களாம் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. லோ பட்ஜெட்லயே கொண்டு வராங்க. இங்க எதுவா இருந்தாலும் லேக்ஸ் கணக்குல போகுது. அது சரி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம உரங்கள்லாம் பயன்படுத்துறோம்ல. ஆமா. அதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா, உரக்கடைக்காரங்க சொல்றதை வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு வர்றாங்க. ஏன் ரைட். போடுறோம் எது போடுறோம்னு தெரிய மாட்டேது. அதிகமா அவங்க கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் போட்டு விட்டுறாங்க. அதுல காசு வந்து அதிகமா செலவு பண்றாங்க. மெயின் கான்செப்ட் வந்து ஆளுங்க பற்றாக்குறை தான் சார். மிஷினரிஸ் வந்து இப்ப அதர் கண்ட்ரிலலாம் வந்து களை எடுக்கிறதுலாம் வந்து எவ்வளோ லேட்டஸ்ட் மாடல்லாம் வந்துருச்சு. சரி சரி. ஆமா ஆமா. அதை வந்து அதெல்லாம் வந்து இங்க கொண்டு வரல. மல்லாட்டிக்கு களை எடுக்கிறதுக்கு, அறுவடை பண்றதுக்கு, எல்லாத்துக்குமே. அது மாதிரி வந்து நெல் காய வைக்கிறதுக்கு தானியம் ட்ரையரு. நம்ம ட்ரையர்லாம் போனோம்னா இங்க லேக்ஸ் கணக்கு செலவு பண்றதா இருக்கு. அவங்களாம் வந்து அறுவடை பண்ணி அதே டைம்லயே காய வச்சு அப்படியே ஸ்டோரேஜ் பண்றாங்க. அது மாதிரி பேட்டர்ன்லாம் வந்துருச்சு லோ பட்ஜெட்லயே. ட்ரையர்னா சோலார் ட்ரையர் சொல்ல வரீங்களா? எந்த மாதிரி? ட்ரையர்னா பாடி இப்ப நெல்லுலாம் காய வைக்கிறாங்க, மழை பெய்யுது ஓ, அப்படிங்கும்போது ஓகே ஈரப்பதம் ஓகே ஓகே. அதிகமாகி முளைப்பு திறன் அதிகமாயிடுது. மெயின் கான்செப்ட் அதான். டெல்டா பகுதியில எல்லாம் நிறைய லாஸ் ஆகுது. ம் ம், ம். அதுக்கெல்லாம் சொல்யூஷன் எடுக்க மாட்டாங்க. சரி சரி. ரைட், ஓகே. ஸோ மெஷினரி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் புரியல, காஸ்ட். எது அன்மியூட் பண்ணி மியூட்ல தானே இருக்குது. ஓகே சார். பார்த்தி சார் முடிச்சிட்டிங்களா இல்லை இன்னும் இருக்கா? ஓகே சார், அதான் சார் நம்மளோட கான்செப்ட், வேற ஒண்ணு. ஓகே ஓகே சார். நீங்க மியூட் பண்ணிக்கோங்க சார். அடுத்தது. ஆ அடுத்தது யாரு? வாலண்டியரா யார் வரா? அன்மியூட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார். ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. வாங்க சார். பேர் என்ன சார்? வரதராஜ், எலுமிச்சை, திருச்சி மாவட்டம். வரதராஜ். ஓகே. திருச்சி மாவட்டத்துல விவசாயம், ம். துறையூர் பக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. எலுமிச்சை தான் விவசாயம். ஓகே. பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா பல பிரச்சனைகள் இருக்குது நமக்கு. அவங்க சார் சொன்ன மாதிரி ஆள் பற்றாக்குறை மட்டும் சொல்லி போட முடியாது. சரி சரி. எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல, பொதுவான விவசாய பிரச்சனைகள்ல வந்து இன்னைக்கு விலங்குகள்னால நிறைய பிரச்சனை. எங்க சைட்லாம் வந்து மயில் பிளஸ் குரங்கு. இதனாலயே நான் வந்து நிறைய இந்த வெஜிடபிள்ஸ் நான் நிறைய பயிரிடுவேன். அதே விட்டு விட்டு டோட்டலாவே 100% எலுமிச்சையோடு நின்றுட்டோம். நெல்லு சரி சரி. பயிரிடுறதையும் நிறுத்திட்டேன். நெல்லு பயிரிடுறதையும் நிறுத்திட்டேன். பிரச்சனை என்னன்னா எல்லாமே அதனால ரொம்ப பாதிப்பாகுது. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. சரி அஹ் சரி. அடுத்து அடுத்தது பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் நிறைய. இப்ப வெஜிடபிள்ஸ் பண்ணோம்னா மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் நிறைய ஓகே. இருக்கிறது.
மார்க்கெட்டிங் என்ன ப்ராப்ளம்ல எந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க, எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்? அது சரியான விலை. கிட்டத்தட்ட இப்ப நுகர் ஒரு கன்சியூமருக்கு இதைத்தான் போற எதிர்பார்த்தேன். விலைக்கும் ஓகே. கன்சியூமருக்கு போற விலைக்கும் நமக்கு கிடைக்கிற விலைக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கண்ணு கூடாவே கிடைக்கும். இன்னைக்கு எலுமிச்சையிலேயே எனக்கு நடக்குது. பட் இருந்தாலும் மத்த காய்கறிகள் இது அதிகம். இப்ப ம். லோக்கல்ல எங்க ஊர்லயே பக்கத்துல எனக்கு ஒரு 25 மீட்டருக்குள்ளேயே சந்தை இருக்குது. அங்கேக்கு அங்க காயை வாங்கி கொண்டு போய் விற்கிறானுங்க. இங்க இருந்து 2 3 மடங்கு விலைக்கு 10 ரூபா கத்திரிக்காயை வாங்கிட்டு அங்க 50 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. என் கண்ணு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது. இது இயற்கையா நடக்குது. தவிர்க்க முடியல. ஓகே, இதை நான் ஸ்பெசிஃபிக்காவே உங்களுக்கு பேசுறேன். நேரடியா வியாபாரம் பண்ணலாம்னா விவசாயம் யார் பாக்குறதுங்கிற பிரச்சனை வந்துடும் பக்கம். இந்த மாதிரி ப்ராப்ளம். அடுத்தது இயற்கை பிரச்சனைகள் தனிங்கிறது அது எல்லாத்துக்குமே வர்றது நடக்கக்கூடிய விஷயங்கள். அதை நம்மளால முடிஞ்ச அளவு தான் சமாளிக்க முடியும். அதை தாண்டி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட் தான். மேஜர் ப்ராப்ளங்கள் இதுதாங்க. முக்கியமா மார்க்கெட்டிங் ப்ராப்ளம். விலை சரியான விலை கிடைச்சிச்சுன்னா எல்லாருமே நல்லாவே விவசாயம் செய்ய முடியும். இப்ப அவங்க சார் சொன்ன மாதிரி ட்ரையர் எல்லாமே யார் வேணுமாலும் வாங்கிட முடியும். இல்லதே ஒரு குரூப் ஏதாவது பண்ணி வாங்க முடியும். சரியான விலை கிடைக்கணும்ல நமக்கு மெயின் எல்லாத்துக்குமே, எந்த பொருளுக்குமே. சரி, ஓகே. அதெல்லாம் தொழில்நுட்பத்திலேயே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது. இப்ப ஓரளவுக்கு நீங்க இப்ப காலையில கூட ஒரு வீடியோ லிங்க் பண்ணீங்க. அது மாதிரி அந்த சில தொழில்நுட்பங்கள் நானும் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் விவசாயம் செய்யறேன். ஆரம்பத்துல இருந்து நான் சயின்டிபிக் தொழில்நுட்ப ரீதியா தான் விவசாயத்தை செய்யறேன். அதாவது நிறைய பேர் விவசாயத்தை ஒரு சேவை மனப்பான்மையில செய்யுங்கிறான். நான் அதை ஒத்துக்கவே கிடையாதுங்க. எப்பயுமே நம்ம ஒரு பிசினஸா தான் பார்க்கணும். அது ஒரு கம்பெனியா தான் நான் பாக்குறேங்க. அதுல இருந்து 10 பைசா லாபம் எடுக்கணும். எனக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு பசி ஆத்தணும், அவங்கள வாழ வைக்கணுங்கிறதெல்லாம் இல்ல. நம்ம முதல்ல பசி ஆறணும், நம்ம வாழணும் நல்லா. அந்த நோக்கம் தான். அதனால அதுக்கு தேவையான டெக்னாலஜியை தான் நம்ம கொண்டுட்டு வர பார்க்கணும். அதுல நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணிட்டு வரேன். அதுலதான் சில கேள்விகள்லாம் உங்ககிட்டயும் கேட்டுக்கிட்டு கூட இருந்தேன். டெக்னாலஜி நமக்கு தெரியாத டெக்னாலஜி. ஏன்னா நமக்கு படிப்பு கம்மி. எனக்கு நான் சில குரூப்புகளை கூட அடிக்கடி அதிகமா போடுவேன். இங்கிலீஷ்ல எல்லாம் போடாதீங்க போடாதீங்கன்னு, ஆங்கிலத்திலேயே போடாதீங்க, நமக்கு கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னுட்டு. தமிழ்லயே போடுங்க, எல்லாத்துக்குமே தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்லயே போடுங்கிறது. சரி, சரி. இன்னும் கொஞ்சம் நவீன நிறைய டெக்னாலஜி நீங்க கொஞ்சம் கூட விளக்கலாம். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அந்த வேஸ்ட் டீகம்போசர், ஆமா, ஆமா. WDC. அது கிருஷ்ணன் சந்திரா பயன்படுத்துறதானுங்களா இல்ல வேறயா? கிஷான் சந்திரா இப்போ அவங்க மாடல்ல மாத்திட்டே இருக்காங்க. இப்போ ஆமா. முன்னாடி ஜெல் ஃபார்மேட்ல வந்துச்சு, இப்போ லிக்விட் ஃபார்மேட்ல வருது போல. லிக்யூடுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டாருங்க இன்னைக்கு, நேத்து முந்தா நாள்ல. பவுடரா அந்த இது பவுடர்லாம் கூட போட்டிருந்த மாதிரி இருந்தது. பவுடருக்கு வந்துட்டாருங்க. பவுடருக்கு வந்துட்டாரு முந்தா நாள். முந்தா நாள் அதுக்கு முத நாள் வீடியோ வந்துருச்சு. அப்டேட் ஆகிட்டாரு. அது அப்படி பண்ணிக்கிட்டு மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கிறாரு. அது வேற விஷயம். பட் நீங்க சொன்ன அந்த WDC எதுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதுதான் அது தொழில்நுட்பம். இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிறது பொதுவா இந்த அமேசான்ல பொதுவா அமேசான்ல ஆர்டர் பண்றது எது ஓ, சீப்பா கிடைக்குதோ அதை ஆர்டர் பண்றோம். இப்போ டிசம்பர் வரைக்கும் ஸ்டாக் வச்சிருக்கோம். அது டிசம்பர் முடிச்ச உடனே புது ஸ்டாக் அந்த டிகேசில புதுசா லிக்விட் ஃபார்மேட்ல கொடுத்தாங்களே, அது யூஸ் பண்றதா இருக்கும். டிகேசி தான். நான் அந்த அவர் டிகேசில தான் வாங்கிட்டு இருக்கிறேங்க. பட் ம். அவர் லிக்விட் நிறுத்திடுவாருன்னு நினைக்கிறேங்க. அவர் பவுடர் ஃபார்முக்கு வர போறாரு அடிக்குதுங்க. சரி, அடுத்தது சரி. ஸ்டேஜுக்கு அடுத்ததுக்கு. இல்ல அது லிக்விடா நான் தெரிஞ்சுக்கிட்டு லிக்விட் தான் ரொம்ப ஒரு மார்க்கெட் பண்ண மாதிரி இருந்தது. சரி, ஓகே. எது எப்படியோ. அது ஒரு 2 வீடியோ போட்டிருக்கிறாருங்க. லாஸ்ட் 2 முந்தா நாள் வரையிலும் போட்டிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ம். புதன் வியாழன் 2 நாள் வீடியோ வந்திருக்குது. அதுக்கு அடுத்து இன்னும் 2 வீடியோ வரல. சரி, சரி. அதை கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு, ஏன்னா அவர் இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் மட்டும் தான் கொண்டு கொடுக்குறாருங்க. ஆமா, ஆமா. கொஞ்சம் சில நல்ல டெக்னாலஜியா இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் தமிழ்ல விளக்கிட்டாலும் தேவலாம் அந்த மாதிரி. சரி, ஏன்னா அவர் சரி. ஒரு 5 பார்ட்ஸ் போடுறாருங்க. WDC, OWDC ஒண்ணு, ம். அடுத்து WDCன்னு ஒண்ணு கொடுக்குறாரு. ஓகே, ஓகே. இப்போ நிறைய மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வேற கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அது கொஞ்சம் நீங்க பாருங்க. NWDCன்னா டோட்டலா ஒன்லி ஸ்ப்ரேவுக்கு மட்டும்தான் அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. ம். அதாவது ஸ்ப்ரே பண்ற அன்னைக்கு சுண்ணாம்பு தண்ணியை கலக்கணுங்கிறாரு. புரியுது, கிட்டத்தட்ட புரியுது. மேக்சிமம் புரோட்டீன் நைட்ரஜன் கிடைக்குதுங்க. அது என்னன்னு கொஞ்சம் எனக்கு சரியா முழுசாவும் சொல்ல முடியல. சரி, அடுத்தது அது இப்ப என்னன்னு லேட்டஸ்ட் அதை நான் பார்த்துட்டு பார்த்துட்டு அஹ், சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஸ்பெசிபிக் சொல்லலாம். வீடியோ பார்த்துட்டு நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் குரூப்ல போடுங்க, ஓகே. இல்ல பிரைவேட்டா மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. நான் அது என்னதுன்னு பார்த்து உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறேன். இல்ல எனக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு எல்லாத்துக்கும் பலன் அடையணுங்கிறதுக்காக சரி, தான். சரி, ஏன்னா சரி. இது தமிழ்நாட்டுல அதிகமா போகலைங்க, தெரியல. ஆமாமா, இந்த அது அவரோட யாரும் யூஸ் பண்றது அது இல்ல. இருந்தாலும் நான் கொஞ்சம் மேக்சிமம் ஆந்திரா ஃபெமிலியர் பண்ணிட்டு ஓகே, இருக்கேன். ஆந்திரா வரையில அது வந்துகிட்டு இருக்குதுங்க நிறைய. ம். அடுத்தது இப்ப ட்ரைகோடர்மா விரிடியும் இப்ப வேம கூட கொடுத்துருக்காரு. ஆமா, ஆமா.
அந்த ஓடபிள்யூடிசி மெத்தடுக்கே கொண்டு வந்திருக்கிறாரு. இது கொஞ்சம் நாங்க சொன்னோம்னா நமக்கு செலவினங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பொதுவாக செலவினங்கள் குறைஞ்சிச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு மற்ற செலவினங்கள் கூடும்போது இதை குறைக்க பார்க்கணும். லேபர் செலவுலாம் ஜாஸ்தியா போகுது. அப்ப குறைச்சு நம்ம லாபம் எப்படி அதிகரிக்கணும் அதை நோக்கி போகணும். இப்ப நம்ம சரி, ரசாயனம் நான் இயற்கை நான் ஆர்கானிக் இந்த சைடுல எல்லாம் போகலைங்க. ரெண்டும் கலந்து போகணும். நமக்கு எது ஸோ லாபமோ அதை தான் நோக்கி செலவை போகணும். குறைச்சு செய்யணும், அதுதானே சொல்ல வரீங்க? லாபத்தை கூட்டணும். அதை தான் பார்க்கணும். அதே நேரத்துல ஒரேடியா செலவு கீழே நம்ம குறைக்கிறேன், ஒரு பைசா கூட செலவு பண்ணல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதுக்கு ஓகே ஓகே சார். வேற எதுவும் இருக்கா? இல்ல பாக்கலாங்க. ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா திருப்பி வரேங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார், மியூட் பண்ணிக்கோங்க இப்போ. நன்றி. அடுத்தது 2 பேர் வந்திருக்காங்க, முடிச்சிட்டாங்க. அடுத்தது யாரு? கையை தூக்குங்க, இல்ல அன்மியூட் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சிடலாம். ரெண்டுத்துல ஏதாவது பண்ணலாம். சரி, ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணேன். வாங்க 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 சார். நான் பிரகாஷ், சேலம் ஆத்தூர்ல இருந்து. நான் என்னோட பையன் ஜூம் லாகின்ல இருந்து பண்ணியிருக்கேன். அதனால குருவியாஸ் நேம் டிஸ்பிளே ஆகும். ஓ, அது நீங்க தானே? அது நான் பிரகாஷ் இன்னும் ஆளை காணும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா குருன்னு வந்திருக்கு. ரைட், ஓகே. எனக்கு இந்த நோய் தொந்தரவு, செடிகளுக்கு அதிகமான நோய் தாக்கம் இப்ப ரீசெண்ட் இயர்ஸ் அதிகமா வர மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இவ்வளவு நோய் தாக்கங்கள் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்க எங்க ஏரியால அதிகமா மரவள்ளி பண்ணுவோம். சரி சரி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எந்த பூச்சி மருந்துமே கிடையாது. குச்சி வச்சா உரம் போடுவோம், கிழங்கு எடுப்போம், அவ்வளவுதான். வேற எந்த இதுவுமே கிடையாது. இப்ப குச்சி வச்ச 3வது மாசத்துல இருந்து 7வது மாசம் வரைக்கும் மாத்தி மாத்தி மருந்தடிக்க வேண்டியதா தான் இருக்கு. இந்த சப்பாத்தி பூச்சி, இந்த செம்பின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்ப அதிகமா அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் நிறைய வருது. ஸோ அந்த பூச்சி தொந்தரவு, நோய் தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கு. பிளஸ் அப்புறம் இன்னொன்று ஜென்ரலாவே அக்ரியில ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் எல்லாத்துக்குமான ஒரு பேஸ் ப்ராப்ளமா அமைஞ்சிருது. ஏன்னா நம்ம கையில அதிகமா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் போது எல்லாரும் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ண யோசிக்க மாட்டாங்க. ரிட்டர்ன்ஸே கம்மியா இருக்குன்ற போது தான் எந்த அளவுக்கு சிக்கனமா பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி சரி, கரெக்ட் தான். ஸோ லெஸ் ரிட்டர்ன்ஸ். ஓகே ஓகே. மற்றவங்க சொன்ன மாதிரி லேபர் ப்ராப்ளம் அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்ன இருந்தது, இப்போ பரவாயில்ல. நிறைய மிஷினரிஸ் வரவும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த கலைக்கொல்லிகள்லாம் வரவும் கொஞ்சம் சமாளிக்க முடியுது. மற்ற எடுத்துட்டோம்னா மேஜரா ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. பிரைஸ் பத்திலாம் உங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லையா? கண்டிப்பா இருக்கு. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் போட்டிருந்தேன். 15 ரூபாய் கிலோ, 15 ரூபாய் கொடுத்தேன். எனக்கு வெட்டுற கூலி 25 ரூபாய் ஆச்சு. வெட்டி அந்த என்னுடைய செலவே 25 ரூபாய். அதுல நான் 15 ரூபாய்க்கு தான் அதை போட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு, எப்பயுமே அன்சீசன்ல தான் ஆனியன்லாம் கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்காக டைம் ரொம்ப அன்சீசன்ல போகணும் அப்படின்றத இந்த ஏப்ரல் மேல பீக் வெயில் டைம்ல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் நம்ம இடத்துல. அதனால அந்த டைம்ல போடலாம்னு பிளான் பண்ணி கொஞ்சம் பரவாயில்ல ஒரு 60 ரூபாய் ரேட்டுக்கு போட்டேன் போன தடவை. அப்புறம் மரவள்ளி போன தடவை பாயிண்ட் ரேட்ல கொடுப்பாங்க. பாயிண்ட் ரேட் 400 ரூபாய்க்கு போச்சு. இந்த தடவை 250 ரூபாயில இருக்கு. பயங்கர டிஃபரன்ஸ். ஸோ ப்ரைஸ் ப்ராப்ளம் அவாய்டே பண்ண முடியல. ஓகே ஓகே, ரைட்டு. அவ்வளோதானா சார்? அவ்வளோதான். ஓகே ஓகே சார். அடுத்தது யார் 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 வரா? அவ்வளோதானா? 3 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. பாண்டியன் சார் கூப்பிட்டுடுறேன். உங்களுக்கு எதுவும் இருக்கா? ரைட், ஓகே. அவர் பிஸியாக இருக்கார் போல. ஞான பிரகாஷ் சார், உங்களுக்கு எதுவும் சொல்றதுக்கு எதுவும் இருக்கா? என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்க? ஓகே, அவரும் பிஸியாக இருக்காரு போல. ரைட், ஓகே. இப்போ இப்போ 3 பேர் ப்ராப்ளம் சொன்னீங்கல்ல,
ஐ திங்க் அதில் ப்ராப்ளம் சொன்னது வந்து பார்த்தி சார் சொன்னார், வரதராஜன் சார் சொல்லியிருக்காரு, பிரகாஷ் சார் சொல்லியிருக்காரு. அதில் வரதராஜன் சார் வந்து கொஞ்சம் சொல்யூஷனும் கொஞ்சம் சொன்னார் நடுவில். அது என்னது, மெஷினரி இம்ப்ளிமெண்ட், அது மெஷினரி வச்சு செலவினங்களை குறைக்கலாம் அப்படின்னு. அது யார் சொன்னது, பார்த்தியா இல்லை வரதராஜனா? ஓகே, வரதராஜன் சார் தான் நினைக்கிறேன், ஏன்னா அவர் தான் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசின மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ 3 பேர் ப்ராப்ளம் சொல்லியிருக்கீங்க. என்னென்ன பண்ணி அதை ஓவர் கம் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க ஃபீல் ஆகுது? பிரகாஷ் சார், நீங்களே ஆரம்பிங்க. ஓகே. நம்மளால முடிஞ்ச லெவலுக்கு என்ன பண்ண முடியும்? லேபரை பொறுத்த வரைக்கும் வந்து நான் இப்போ கரண்டா ப்ரிஃபர் பண்றது எல்லாமே வந்து எந்த பயிருக்கு ரொம்ப கம்மியான லேபர் அதிக மிஷினரிஸ் யூஸ் பண்ண முடியுதோ அதை சூஸ் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து மக்காசோளமை பொறுத்த வரைக்கும் வந்து மக்காசோளம் வந்து போடுறதுக்கு அந்த வண்டி வந்துருச்சு. அதுலேயே Filter machine. மக்கா போட்டு ஹார்வெஸ்ட் பண்றதுக்கும். ஆமா, ஒரு சின்ன வண்டி கையில ரோல் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சீட்ரில். ஓகே ஓகே. ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு வண்டி வந்துருச்சு. நடுவில் வந்து அந்த ஸ்ப்ரே பண்றது மட்டும் தான் இப்போ நம்ம பண்றோம். அது கூட ட்ரோன்ல இருக்கு, பட் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பயிரா இப்போ வந்து சூஸ் பண்றதுனால வந்து லேபர் ப்ராப்ளமா கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியுது. ப்ளஸ் இந்த களைக்கொல்லி வந்து நம்ம பீரியடிக்கலாக கரெக்டாக யூஸ் பண்றோம். முன்னெல்லாம் வந்து களைக்கொல்லி வந்து செடியில் வச்சுட்டா வந்து களைக்கொல்லி அடிக்க முடியாம இருந்தது. இப்பெல்லாம் வந்து அந்தந்த செடிக்கு இப்ப சின்ன வெங்காயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு களைக்கொல்லி இருக்கு, மக்காசோளம்க்கு தனியா ஒரு களைக்கொல்லி இருக்கு. செடியே வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம களைக்கொல்லி அடிச்சு அந்த செடிகளுக்கு ஒன்றும் ஆகாம கரெக்டா அந்த பில்லு மட்டும் சாகுற மாதிரி வந்துச்சு. அதனால அந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியுது லேபர் ப்ராப்ளம்ஸை. ப்ரைஸ் வேற ஆப்ஷனே எனக்கு தெரியல. நானும் டைரக்டா எடுத்துட்டு போய் மண்டியில எல்லாம் டைரக்டா வியாபாரிகளை நடுவில் யாருமே இல்லாம டைரக்டா மண்டியில கொண்டு போய் கொடுத்து பார்த்தேன். அப்படி கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கு, ஆனா ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கு. பூச்சி வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, மருந்து தான், வேற எதுவுமே சொல்யூஷனே தெரியல. சரி சரி, ரைட், ஓகே. பார்த்தி சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் கடையில் வாங்குறது பிரச்சனைன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அப்புறம் மெஷினரி இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ப்ராப்ளம்னு சொன்னீங்க. அப்புறம் லேபர் ப்ராப்ளம். இதை நீங்களா இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுவீங்க இந்த பிரச்சனையை முடிஞ்ச லெவலுக்கு? நம்ம இப்ப 10 ஏக்கர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சரி. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ஊர்ல ஆள் வருவாங்க. இப்பெல்லாம் வந்து ஆந்திரால இருந்து வராங்க விவசாயம் பண்றதுக்கு. ஏன்னா நம்மள்ட்ட ஆளுங்க எல்லாமே வந்து இப்ப வரமாட்டேங்கிறாங்க விவசாயத்துக்கு. அவங்க படிச்சிடுறாங்க, அவங்க சென்னை அது மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. ம். அது மேன் பவர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து மிஷினரிஸ் சொன்னேன்ல, அதாவது வந்து ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், லோ பட்ஜெட்லயே கிடைக்கும். இப்ப 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுக்கோங்களா, ஒரு 50,000 20,000 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சிங்கிள் அவங்க ஓனரே வந்து இண்டிவிஜுவலா எல்லாமே பண்ணிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். அது மாதிரி சொல்யூஷன்லாம் அங்க இருக்கு. இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து ஆப்போசிட்டாவே இருக்கு. எது வந்தாலும் 10 லேக் மேலதான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படிங்கும்போது இந்த 1 ஏக்கர்ல இருந்து இந்த 5 ஏக்கருக்குள்ள உள்ளவங்க எல்லாம் அதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது அது ஒண்ணு இருக்கு. அடுத்தது மார்க்கெட்டிங் சொன்னாங்கல்ல, மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ப்ராப்ளமா தான் இருக்கு. அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங் பிரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. இடையில அப்புறம் புரோக்கர்ஸ் இருக்காங்க, ஏஜென்ட் இருக்காங்க, அதாவது கமிஷன் பேசிக்கல போயிட்டு இருக்கனால விலைய வச்சு நம்ம இது பண்ணி கொடுக்குறோம். அது இன்புட் எல்லாமே நம்மளுது அவுட்புட் சரியா கிடைக்க மாட்டேங்குது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது காலத்துக்கும் விவசாயம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம், அது ஒன்றும் பண்ண முடியல. அடுத்தது வந்து விவசாயிகள் தேவையானது என்ன, அடுத்தது இந்த உரங்கள்லாம் போடுறோம்ல, அது வந்து ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோமே தெரியாம அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு 1 ஏக்கருக்கு எங்க சைடு ஒரு 40 மூட்டையில இருந்து 35 மூட்டை விளையுன்னு வச்சுங்களா. ஏதாவது எடுத்து வந்து போட்டுட்டு 50 மூட்டை அங்க விளைஞ்சு 60 மூட்டை விளைஞ்சுன்னு சொன்னா அந்த ஃபார்மா சொல்றது அப்படியே போட்டுடுறாங்க. அப்புறம் லாஸ்டா பார்த்தா அவர் சொன்னாரு, அதான் நான் வாங்கி போட்டேன், ஏன் வாங்கி போட்டேன் எதுக்கு போட்டேனே தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி எல்லாம் பண்றாங்க. அது கடைக்காரங்களும் வந்து இதா போதும்ட்டு ஏதாவது தலையில கட்டி விட்டு வர்றாங்க, அதுவும் நடக்குது. அதாவது அதிகமா நமக்கு விழிப்புணர்வு வேணும். இன்னும் விழிப்புணர்வு இருந்தாதான் நம்ம ஐயா ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, நான் நல்லா சொன்னார் ஒருத்தவங்க, வரதராஜன் சார். ஃபர்ஸ்ட் என் பசியை போகணும், அடுத்ததுதான் மத்தவங்க பசி. கரெக்ட். அந்த நிலைமைக்கு எல்லாருமே நம்ம வரணும். அந்த கொஞ்சம் நம்ம முன்னேற்றம் அடைய முடியும்.
ரைட், ஓகே. இப்போ நான் என்னோட ஒப்பீனியன்ஸ் லிஸ்ட்டை சொல்றதுக்கு முன்னாடி லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறேன். மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் சொன்னீங்கல்ல, கிட்டத்தட்ட எல்லாரும் அதான் சொன்னாங்க. உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் பார்த்தி சார். இப்போ நீங்க நெல்லு தானே போடுறதா சொன்னீங்க? நெல்லு தான். நெல்லு. இப்போ மார்க்கெட்ல ஒரு ரேட்டு போகுதுன்னு வச்சுப்போம். உங்களுக்கு நெல்லுல எவ்வளோக்கு உங்களுக்கு கொடுத்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க? எவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க? எந்த நல்ல ரேட்னா எது நல்ல ரேட்டுன்னு சொல்லுவீங்க? நல்ல ரேட்டுனா 1 கிலோ வந்து 30 ரூபா 32 ரூபா போகணும் சாதாரணமே நெல். அது மாரி இருந்தாதான் நமக்கு வந்து அதுல வந்து கெயின் கிடைக்கும். நம்ம இடத்துலயே வந்து பர்ச்சேசிங் பண்ணிட்டு போயிடணும். இப்ப ஆந்திரா கர்நாடகாலாம் வந்து அந்த இடத்துலயே வந்து பர்ச்சேசிங் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்க வந்து சரி, நம்ம கவர்மெண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். கவர்மெண்ட் ஒன்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து லோக்கல் புரோக்கர் தான். அப்புறம் அவங்க சொல்ற விலையை தான் நம்ம வச்சுக்கணும். அது வந்து தட்பவெப்ப நிலையெல்லாம் காலம் பருவநிலை எல்லாம் மாறி மாறி வருது. அது மழை பெஞ்சிச்சுன்னா சுத்தமா அவுட்டு. நெல் முளைஞ்சிச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. 2000 ரூபாய்க்கு போறது 500 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுத்துதான் ஆகணும். ஓகே. அதுல நிறைய சூழ்நிலைகள்லாம் வருது. நெல் எத்தனை போகம் பண்றீங்க? இப்ப நம்ம வந்து 2 போகம் பண்ணுவோம். இப்ப ஜனவரி இப்ப அறுவடை வரும். ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் வரும். சரி, அடுத்தது? அடுத்து வந்து இடையில 3 மாசம் கேப்பு. அதுல வந்து எள்ளு அது மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். எந்த ஏரியா? அது நான் நவம்பர். கடலூர். ஓகே, கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. நெல் பொதுவா என்ன ரகம் போடுவீங்க? இங்க வந்து பிபிடி, கோ 55, கோ 51, ஏடிடி 51. இப்ப புதுசா வந்து ஏடிடி 51ல இருந்து 56 வரைக்கும் சொல்றாங்க. இப்ப எல்லாமே பார்த்து எல்லாம் பயிர் வைக்கிறாங்க. அதிகம் இங்க மேக்சிமம் வந்து பிபிடி போடுவாங்க. ம். அதுக்கு அடுத்து வெள்ளைப்பொன்னின்னு சொல்லுவாங்க, அது போடுவாங்க. வெள்ளை பொன்னி டியூரேஷன் அதிகமாச்சே. 4 மாசமா ம். 4.5? அது வந்து 5 மாசம் வரும். ஓ, ஓகே, ஓகே, பொன்மணி தான் வந்து டியூரேஷன் அதிகம், 6 மாசம் வரும். ஓகே, ஓகே. ஸோ இதெல்லாம் 5 மாசம் வரும். உங்களுக்கு பொதுவா ரகத்தை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை, அப்படிதானே? இப்போ நெல்லு 32 ரூபா வித்தா போதும் அப்படின்னு சொல்ல வரீங்க நீங்க, அப்படிதானே? ஆமா, 30 ரூபாய்க்கு மேல விற்கணும். நம்ம செலவை நீங்க கணக்கு பட்டு பாத்தீங்கன்னா ஏக்கர் வந்து 25 ரூபாய்க்கு தான் வந்துருது. அதுல அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது அதுல? இருங்க, ஏக்கர் எவ்வளவு வருது? 25,000-25,000-ஆ? செலவே வந்துடுது. உரத்துல இருந்து ஏர் ஓட்டுறதுல இருந்து ஆளுங்க பண்றதுல இருந்து எல்லாமே வந்துடுது. ஓகே, ரைட், ஓகே. வரதராஜன் சார், உங்களுக்கு அடுத்தது கேள்வி. இதே கேள்விதான். எலுமிச்சம்பழமா? எலுமிச்சம்பழம் ஆல்சோ நீங்க முன்னாடி வந்து காய்கறி பயிரெல்லாம் போடுறதா சொன்னீங்க. சும்மா உதாரணத்துக்கு எந்த பயிர் சார் போட்டீங்க காய்கறிக்கு? அதுல இருந்து எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் மிளகாய் கிட்டத்தட்ட 35 வருஷத்துலயே. சரி, சரி. மிளகாய் வந்து வரமிளகாய் தான் நாங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பச்சை மிளகாய்க்கான போக மாட்டோம். மிளகாயே. அதுக்கு ஓகே, அடுத்து ஓகே. வந்து பாகல், புடலை, கத்திரி, தக்காளி. கிட்டத்தட்ட வெஜிடபிள்ஸ்ல முக்கியமான சில ஐட்டங்கள் எல்லாமே சரி, ஓகே. போட்டுக்கிட்டோம். தக்காளி தான் ஃபேமஸா ஓடும் எப்பவுமே. தக்காளி வச்சே தக்காளி பத்தியே பேசுவோம். தக்காளி கொஞ்சம் ஒரு லெவல்ல நாங்க நிறுத்திட்டேன். தக்காளி எல்லாம் நமக்கு இது ஆகலன்ட்டு, செட் ஆகலன்ட்டுங்க. சரி, ரீசெண்டா பண்ணது என்னது? ரீசெண்டா பண்ண காய்கறி என்னது? லாஸ்ட் டைம் கத்திரி பண்ணி 11 வருஷம் ஆச்சு. ஐயோ, அது ரொம்ப நாள் ஆச்சே. சரி, ஓகே. இப்போ நீங்க கத்திரி போடுறீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு வந்து எவ்வளவு ரேட்டு இருந்தா நீங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு கைக்கு 30 ரூபாயாவது போய்கிட்டு இருக்குங்க. கிலோ 30 ரூபா. உங்க வீட்டுக்கே உங்க இடத்துக்கே வந்து வாங்குற மாதிரியா எப்படி? இல்ல நீங்க கொண்டு போய் கையில கைக்கு இல்ல உங்க ஆட்கள் உங்க இடத்துல வந்து வாங்குற மாதிரி எதிர்பார்க்கறீங்களா? இல்ல நீங்க கொண்டு போய் இல்ல, இல்ல, கொடுக்குற இல்ல. இடத்துல? கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்களுக்கு கமிஷன் செலவு இருக்குதுல்ல, டிரான்ஸ்போர்ட் செலவு, கமிஷன், அதெல்லாம் சரி, போகும். 30 ரூபாயாவது வரணும். சரி, இப்ப ஓகே. நான் காந்தி மார்க்கெட்ல ஹோல்சேல்ஸ் கடைக்கு தான் அனுப்புவோம் இங்க இருந்து. அவங்கன்னா 30 ரூபாய்க்கு தரணும். அல்லது நீங்க லோக்கல்ல வந்து சில வியாபாரிகள் சந்தையில எடுப்பாங்க. சந்தைக்குன்ட்டு மார்க்கெட் வீக்லி சந்தைக்குன்ட்டு
அது எடுத்தாங்கன்னா நம்ம இடத்துல வந்து உள்ளதை எடை போட்டு 30 ரூபா அந்த ஒரு ரேட் எடுத்து கொடுத்துருவாங்க. அதுல வந்து கமிஷன் இருக்கிறது வாய்ப்பு இல்ல. சரி சரி கொஞ்சம் ஜாஸ்தி ஈல்டு வருதுன்னு வச்சுங்க, டெய்லி ஒரு 500 கிலோலாம் நான் பறிச்சுக்கிட்டு இருந்தேங்க. டெய்லி 500 கிலோலாம் அனுப்பினேன். அப்பெல்லாம் வந்து கம்பல்சரி மார்க்கெட் தான் அனுப்பி ஆகணும். 10% கமிஷன். லக்கேஜ் மூட்டைக்கு கிலோவுக்கு பார்த்தோம்னா நமக்கு 2 ரூபா வந்துடும் செலவு. இது லக்கேஜ் பிளஸ் இறக்கு கூலி ஏத்து கூலின்னு பார்த்தோம்னா கிலோவுக்கு 2 ரூபாயிலிருந்து 2.5 ரூபா பிளஸ் 10% கமிஷன். நம்ம ரைட். அப்ப அதெல்லாம் போக பார்க்கும்போது நமக்கு 30 ரூபாய்க்கு விற்குதுன்னு பார்த்தோம்னா 25 ரூபா தான் கிடைக்கும் கைக்கு சரி அங்கேயே. ஓகே. இது லெமன் லெமன் எப்படி போயிட்டு இருக்கு? கொடுக்குறீங்களா இல்ல சீசன் இல்லையா இப்போ? இல்ல கொடுக்குறேன். அதுவும் கார் மார்க்கெட் தான், ஹோல்சேல்ஸுக்கு தாங்க. நான் லோக்கல் சேல்ல நம்ம கிலோ தேவை. கணக்கா பீஸ் கணக்கா? இங்க திருச்சி மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்பர்ஸ் தான் எண்ணிக்கை. ஒரு பீஸ் எவ்வளோக்கு போகுது? இன்னைய மார்க்கெட் டவுன் கிட்டத்தட்ட 2 ரூபா வரையிலும் சொல்லியிருக்காங்க. நான் இப்ப ஒரு மாசம் ஆச்சு காய் அனுப்பி பறிக்கல, பெருசா இல்ல, சைஸ் இல்ல. ஓகே. இன்னும் ஒரு 15 நாள் மார்க்கெட்டு 2. உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தா சந்தோஷமா இருப்பீங்க? இல்ல இது 2.5 ரூபாயே கூட நியாயமான ரேட். நான் இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது மார்க்கெட். பட் ஆனா அதே 2.5 ரூபாய்க்கு அவனுங்க வாங்க நம்ம கொடுக்குற இடத்துலயே 5 ரூபாய்க்கு விற்கிறானுங்க ஆப்போசிட்ல. அதுதான் பிரச்சனையா இருக்கு, வலிக்குது மனசுக்கு. சரி ஓகே. அவ்வளவு இந்த வருஷம் பரவாயில்ல மார்க்கெட். எலுமிச்சை சில நேரத்துல வந்துங்க ஏற்றம் இறக்கம் இருக்கும். நம்ம சில சூழ்நிலைகள் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே எலுமிச்சை வந்து நல்லாவே டாப்லயே போய்கிட்டே இருந்துச்சு. கடைசி வரையிலுமே இப்ப கூட பரவாயில்ல. ரொம்ப ரேர் அன்சீசன்ல கூட நல்லா டாப்ல நின்னுச்சு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அது ஏறி இறங்கும் ஒவ்வொரு வருஷமும். நம்ம அதை பத்தி எல்லாம் நினைக்கல. பட் நம்ம அந்த இடைத்தரகர்களுக்கு அந்த செலவினங்கள் கொஞ்சம் நமக்கு லாபமா இருந்தா பரவாயில்லன்னு தான் நினைக்கணும் எதுலையுமே. சரி ஓகே. இப்ப அவங்க ஐயா கூட சொன்னாங்க சின்ன வெங்காயம் போட்டோம் ஒரு வருஷம் ரொம்ப கம்மியா விளைவிச்சுன்னு. பட் அது தொடர்ச்சியா ஒரு விவசாயம் பண்ணனா மட்டும்தான் லாபத்தை எதிர்பார்க்கவே முடியும். அவங்களது ரெண்டாவது வந்து ஷார்ட் பீரியட், ஒரு 30 60 நாள் 70 நாள் பயிர் தான். டக்குன்னு ஒரு பெரிய அடி உளுந்துச்சுன்னா அவங்க தலை தூக்க முடியாது. இப்ப எங்களை மாதிரி வந்து 25 வருஷம் 20 வருஷம் அவங்க தொடர்ச்சியா நாங்க விவசாயம் அதுல எடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் ஈல்டு. அப்போ ஒரு வருஷம் விலை குறைஞ்சாலும் அடுத்த வருஷம் எங்களை காப்பாத்தி விட்டோம். அது பெரிய அளவுல அந்த மார்க்கெட் ரேட் ஏற்ற இறக்கத்தை வந்து சமாளிக்க முடியும். எலுமிச்சையை பத்தி பேசுறீங்களா இல்ல கத்திரிக்காயை பத்தி பேசுறீங்களா? அந்த கத்திரிக்காயும் நீங்க ஷார்ட் பீரியட் அது ஒரு வருஷம் தானுங்களே. அதுலயும் வந்து ஏற்ற இறக்கம் வந்து இந்த வருஷம் நல்லா இருந்துச்சு மார்க்கெட்டு. இப்ப இது வரையிலுமே பரவாயில்லைங்க கத்திரிக்காய். நம்ம வெளியே விக்கிறத பாக்குறோம். இந்த வருஷம் மார்க்கெட் பரவாயில்ல. பட் அது சில நேரத்துல ரொம்ப கம்மியா போயிடுது. நம்ம அது ஷார்ட் பீரியட் இதுல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. விலை ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா சமாளிக்க முடியல. சரி சரி ஓகே. ரைட் ஓகே ஓகே. பிரகாஷ் சார் அடுத்தது வாங்க. இப்போ உங்களுக்கு அந்த மரவள்ளி கிழங்கு என்ன ரேட் எதிர்பார்க்குறீங்க? எந்த ரேட்டு கொடுத்தா சந்தோஷமா இருப்பீங்க? ஆக்சுவலா பாயிண்ட் ரேட்னு சொல்லுவாங்க. 28 பாயிண்ட்னா வந்து 400 ரூபாய் ரேட்னா நல்ல ரேட்டு. 400 ரூபாய் ரேட் இருக்கும்போது வந்து மூட்டை கணக்கு பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 850 ரூபாய் பக்கமா வரும். 73 கிலோ ஒரு மூட்டை. அது வந்து 850 ரூபாய் வரும். அதுனா வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் மரவள்ளிக்கு. சரி சரி. லாஸ்ட் இயர் 450 வரைக்கும் போச்சு. ஆனா இந்த வருஷம் வந்து அப்படியே 250 வந்துருச்சு. ரொம்ப ஒரு மூட்டை 400 ரூபாய் எதிர்பார்க்குறீங்க அப்போ? ஆமா. ஒரு ஏக்கர்ல எவ்வளவு மூட்டை வரும்? ஒரு ஏக்கர்ல வந்து 180 இருந்து 200 மூட்டை வரைக்கும். ஆவரேஜ் ஃபார்மர்ஸ் வந்து 180 to 200 எடுக்கிறாங்க. ரொம்ப ப்ரொடக்டிவா பண்றவங்க வந்து 220 240 வரைக்கும் கூட எடுக்கிறாங்க. யார் இது? பாண்டியன் சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. பாண்டியன் சார் ஓகே 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 சார். இப்போ சொல்லுங்க குரு சார். பிரகாஷ் சார். ஓகே சாரி. ஆக்சுவலா நான் இந்த ஃபார்மிங்ல வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து நான் பண்ண நிறைய கிராப்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈஸியா டபுள் ட்ரிபிள் ஆக்க முடியுது ஒரு வருஷத்துக்குள்ள. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் லாஸ்டா வந்து மக்காசோளம் பண்ணேன். ஒரு ஏக்கர் வந்து எனக்கு 35,000 செலவாச்சு. எல்லா செலவும் ஆரம்பத்துல இருந்து உழவு ஓட்டினதுல இருந்து மக்காசோளம் போட்டதுல இருந்து களைக்கொல்லி அடிச்சதுல இருந்து பூச்சி மருந்து அடிச்சதுல இருந்து உரம் போட்டதுல இருந்து எனக்கு கடைசி அறுவடை பண்ண வரைக்கும் வந்து ஒரு 35 to 37,000 செலவாயிருக்கு ஒரு ஏக்கராவுக்கு. அதுல வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 85,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இது வந்து 4 மாச பயிர் தான். நீங்க வந்து இதை வந்து இன்னொரு பிசினஸோட நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பிசினஸ்லயுமே வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு 4 monthsக்குள்ள வந்து டபுள் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப 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 கம்மி.
சரி. நான் இது வந்து ரொம்ப ஒரு அக்ரில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான். ரொம்ப சீக்கிரமா வந்து அமௌண்ட்டை டபுள் பண்ண முடியுது. ஆனா என்ன ப்ராப்ளம்னா நிறைய பேர்கிட்ட ரொம்ப கம்மியான லேண்ட் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து 4 ஏக்கர் 5 ஏக்கருக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கவங்க வந்து ரொம்ப சீக்கிரம் எவ்வளவுதான் டபுள் பண்ணாலும் வந்து நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓவராலா வந்து ஒரு 3 lakhs 4 lakhs தான் ஒரு வருஷத்துக்கே சம்பாதிக்க முடியுது. அதுதான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கே தவிர ஆனா இது வந்து குறை சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்மளால வந்து ஸ்டாண்டர்டான கிராப்ஸ் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் ஜாக்பாட் கிராப்ஸ். ம். அதெல்லாம் வந்து ஒண்ணு ராக்கெட் மாதிரி சொயின்னு மேல போயிடும், இல்லாட்டி கீழே வந்துடும். ஆமா. அது நம்ம ரிஸ்க் தெரிஞ்சுதான் வந்து அந்த பயிரே நம்ம பண்றோம். இந்த மாதிரி ஆகும்னு தெரிஞ்சுதான். அதனால நம்ம அதுல வர லாஸை பத்தி ஒன்றும் ஒரி பண்ண தேவை. ஸ்டாண்டர்டா ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கிற கிராப்ஸ்னு இருக்கு இல்லையா? இப்ப எங்க ஏரியால வந்து மரவள்ளி மக்காசோளம் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா எப்பயும் வந்து லாஸை கண்டிப்பா கொடுக்காது. இப்ப ம். 250 வந்து மரவள்ளி போனா கூட அது லாஸ் கிடையாது கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த நடுவில் ஒரு டிவியேட் ஆகி போனோம். அந்த 200 கேஜி பர், சரி 200 மூட்டையா பர் ஏக்கர் வருதுன்னு ஆமா சொன்னீங்க. ஆமா ஆமா. கால்குலேட் பண்ணால் 80,000 ரெவென்யூ வருது. டாப்பியோக்கா அந்த மரவள்ளிக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகும்? செலவு வந்து ஒரு 30,000 செலவாகும் வருஷத்துக்கு. ரொம்ப கம்மியான செலவு தான் அதுல. ஓகே ஓகே ஓகே. இது நடுவில் கான் சொன்னது 4 மந்த் கிராப்பு. இது வந்து என்ன ஒரு 11 மந்த் இருக்குமா? 10 to 11 months. மரவள்ளி வந்து 10 months மினிமம், 12 months வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வச்சிருக்கலாம். சரி, 11 months ரேட்டு எடுத்துப்போம். ரைட், ஓகே. இப்போ எல்லாருக்கிட்டேருந்தும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வாங்கியாச்சு. ஓகே, இப்போ நான் என்னோடதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறேன். நடுவில் வேறு ஏதாவது டவுட் வந்தால் கூட கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, யார் யார் ஒப்பீனியன் தேவைன்னு. இப்போ நம்ம எல்லாருமே ஃபார்மர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே பேசணும், கரெக்டா? எனக்கு இவ்வளோ வேணும், இவ்வளோ பஞ்சாயத்து, இப்படி 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 இப்படின்னு புலம்பி தள்ளியாச்சு. இப்போ கொஞ்சம் வாங்குற பையர் சைட்ல இருந்து யோசிப்போம். இப்போ பார்த்தி சார் எங்க இருக்கீங்க? அங்க இருக்கீங்க. இப்போ சொல்லுங்க. பார்த்தி சார், இப்போ நீங்க வந்து நெல் ஆ வந்து ஒரு மூட்டை, சரி, ஒரு கிலோ 30 to 32 30 ரூபா வச்சுப்போம். 30 ரூபா கொடுத்தா நீங்க ஹாப்பியா ம். இருப்பீங்கன்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆ பிரச்சனை என்னன்னா, 30 ரூபாய் ரைஸ் மில்காரன் வாங்கினானா அவனுக்கு கொஞ்சம் அவனோட ப்ராஃபிட் அடி வாங்கும். ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை, ரைஸ் மில்ல இழுத்து மூட்டு போக வேண்டியதான். ஆ. சரி, ஓகே. நீங்க ஃபண்டுக்கு சொல்லிட்டீங்க, பட் இருந்தாலும் அது அவங்களோட ஒரு ஏன்னா அவங்களோட எக்கனாமிக்ஸ் நான் சைடு. சொல்லுங்க. நான் ட்ரேடர்ஸ் தான் நானு. சரி. நான் நெல் வாங்கி ரைஸ் மில்லுக்கு வந்து கொடுப்பேன். ட்ரேடர்ஸ் தான். அதனோட ம். இது என்னன்னு எனக்கு தெரியும். சரி, சொல்லுங்க கொஞ்சம். அதாவது வந்து என்ன ஒண்ணுன்னா, நம்ம மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஹையா போகும்போது வெளி மார்க்கெட் ஏரியால இருந்து ஆந்திரா கர்நாடகா அங்கேருந்து வந்து நெல்லை வந்து இறக்கிடுவாங்க. இறக்கும் போது மார்க்கெட் உடஞ்சிரும். சரி. அப்போ இருக்கும்போது வந்து அது என்ன சொல்லுவாங்க, இடையில அந்த புரோக்கர் தான் ஏதோ இது பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. பட் ம். ஆனா மார்க்கெட் உடஞ்சதெல்லாம் விவசாயிட்ட சொல்லி நீங்க புரிய வைக்க முடியாது. இப்போ ஆக்சுவலா என்னன்னா வச்சுங்களா, போன வருஷம் வந்து பிபிடின்னு ஒரு ரகம். அது வந்து ஆக்சுவலா எவ்வளவு போச்சுன்னா 1400 450 ரூபா. 1000 63 கிலோ டிவைட் பண்ணுங்க. இருங்க இருங்க. அறுபத் 1400. 1400 63 கிலோ. கிலோ எவ்வளவு வருது? 1400 டிவைட் பை 63. ஆ 22 ரூபா வருது. 22 ரூபாய்க்கு நாங்க வந்து விவசாயிட்ட வந்து பர்ச்சேசிங் பண்ணோம். சரி. அதுவே வந்து 6 மந்த் கழிச்சு அந்த 63 கிலோ சொன்னோம்ல, ஆமா, குறைஞ்சிருச்சா? அதே நெல் வந்து அதே நெல் வந்து இல்ல இல்ல சொல்றேன், ம். 62 கிலோ வந்து 2200 ரூபா. ஓ, 6 மாசம் வச்சு வித்தீங்கன்னா 2200 சொல்றீங்க. விற்கும் போது சொல்றேன். கிட்டத்தட்ட 35 ரூபா வருது. அப்போ அப்போ வந்து லாபம். அந்த விவசாயிகளுக்கு எல்லாமே சந்தோஷமா இது பண்ணாங்க, காய வச்சாங்க, இது பண்ணாங்க, எல்லாமே லாபம். பட் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உல்டா மாறிடுச்சு. எப்படி? இப்ப இப்ப கரண்ட் இயர்ல வந்து இப்ப இந்த இயருக்கு எவ்வளவு போச்சுன்னா அந்த கவர்மெண்ட் ரேட்டை டிபெண்ட் பண்ணி தான் நாங்க வாங்கணும்.
1600 அப்ப 200 இன்க்ரிமெண்ட் பண்ணி 1600 63 கிலோ வாங்கணும். எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 1300 1600. 600 சாரி ஓகே 1600 டிவைடட் பை அதே 63 63. 25 25. இப்ப அது வந்து 6 மந்த் 8 மாசம் கழிஞ்சு இப்ப கரண்ட்ல இப்ப ஏத்திட்டு இருக்கும்போது 1800. அது 63 கிலோ எவ்வளவு வருது பாருங்க. 1800 1800. 700 800 சரியா கேட்கல எனக்கு. 800 800 800 ஓகே 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 1800. டிவைடட் பை 63 28 28.5 கொஞ்சம் 3 28 வராது சார். கொஞ்சம் கூடும் 3 ஆமா ரூபா அது போன 50 பைசா. வருஷத்துக்கு. ஆமா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளவு லாஸா? போன வருஷம் எவ்வளவு வந்துச்சு? போன வருஷம் 35 ரூபா 36 ரூபாய்க்கு மேல ஆ போயிருக்கும் சார் பழசு. ஆமா ஆமா இந்த வருஷம் வந்து 25 ரூபா 26 ரூபா தான் வரும். ஸோ ட்ரேடர்ஸ்க்கு லாஸ்ன்னு அப்ப சொல்ல வரீங்க அந்த மாதிரி பண்ணும்போது. ஆமா அது வந்து விவசாயிகளுக்கு வந்து செம லாஸ். இது எதனாலன்னா இடையில உள்ள புரோக்கர் ஏஜென்ட்லாம் அவங்களாம் ஒன்றும் எதுவும் பண்ணல. வெளி சரி ஓகே மாநிலம் இருக்குல்ல, சரி சரி ஆந்திரா கர்நாடகா, அந்த விளைச்சல் வந்து அவங்க நெல் வந்து கம்மியா இருக்குன்ட்டு அதை வாங்கிடுறாங்க. சரி இல்ல இன்னொரு டவுட் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. நீங்க நெல்லை வந்து ரைஸ் மில்காரங்கிட்ட கொடுப்பீங்களா இல்ல கமிட்டியில கொண்டு போய் கொடுப்பீங்களா? டைரக்டா வந்து ரைஸ் மில் தான். சரி ஓகே விவசாயிட்ட இருந்து வாங்கி டைரக்டா ரைஸ் மில்க்கு வந்து நம்ம கொடுக்கணும். ரைட் ஓகே. இப்போ இந்த 30 ரூபான்னு சொன்னீங்கல்ல, அது சாப்பாடு அரிசி ம் தான். பிபிடி அந்த சாப்பாடு ஆமா அந்த ஆமா அந்த மாதிரி சாப்பாடு அரிசி தான். அது அரிசியா எவ்வளவுக்கு நீங்க வாங்குறீங்க கடையில? இன்னும் ஒரு 50 ரூபா இருக்குமா? கடையிலனா 1000 அந்த இது சொன்னேன்ல 1000. இப்ப கரண்ட் இது வந்து 1500 30 கிலோ. 500 50 ரூபா அதான் ஆல்மோஸ்ட் 50 ரூபா. ஸோ ம் இப்போ வந்து நீங்க சொல்லுங்க. இதுல நீங்க உங்களுடைய இதை ஷேர் பண்ணீங்க, அதனால அந்த ட்ரேடர் இதெல்லாம் ஷேர் பண்ணீங்க. இப்போதைக்கு அதை ம் அதை அதை ஓரங்கட்டி வைப்போம் அந்த அந்த ட்ரேடர் அந்த ம் பாலிடிக்ஸை. இப்போ அந்த நெல் டு அரிசி காசாக்குற மேட்டரை பார்ப்போம் ஓகேவா? இப்போ நீங்க வந்து 30 ரூபாய்க்கு எதிர்பார்க்குறீங்க, ஆனா ஃபைனல் அவுட்புட் வந்து அரிசி வந்து 50 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். கரெக்டா? ஆமா ஓகே. இப்போ 100 கிலோ நெல்லை வந்து இவங்க அவிச்சு எல்லா வேலையும் பார்த்தாங்கன்னா எத்தனை கிலோ அரிசி கிடைக்கும்? 80 கிலோ அரிசி கிடைக்குமா? நான் சொல்றேன் 63 கிலோவுக்கு 41 கிலோ கிடக்கும் அரிசி. அதான் கிட்டத்தட்ட கணக்கு 80%. பண்ணி. அதான் 80% கிட்டத்தட்ட. அதான் 100 கிலோ மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ 100 கிலோ நெல்லை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணாங்கன்னா ரைஸ் மில்காரங்க 80 கிலோ அரிசி வரும். தவிடு அப்ப அதெல்லாம் 10 கிலோ வரும்னு வச்சுப்போம். தவிட விட்டுருவோம். தவிடு ஒரு பெரிய நிமிஷம் சார். வேல்யூ கிடையாது. ஸோ தவிட விட்டுருவோம். அந்த 80 கிலோ அரிசி இருக்கு பாருங்க. சார் 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 சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இல்ல நீங்க போட்ட கால்குலேட் தப்பு. 100 கிலோவுக்கு 80% கிடைக்காதுங்க. 80 எவ்வளவு 90 தானோ? அதுவும் கிடைக்காதா? 66%. 1/3 கழிச்சிருங்க. 1/2/3 தான் அவுட்டன் வந்து அரிசியோட அவுட்டன் எப்பயுமே. அவரு 63 கிலோ நெல்லை வந்து நீங்க அவியல போட்டீங்கன்னா 41 கிலோ தான் அவர் சொல்றாரு அரிசி. நீங்க அந்த சரி, சரி. கால்குலேட் வாங்கல. 1/3 வந்து கழிச்சு மீதி 2/3 வந்து இதுக்கு வரும். அரிசி அவுட்டன் கிடைக்கும். சரி ஓகே. அது 66 67 அந்த கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றம் வரும். சரி Okay, அவனா பாருங்க. 65 எடுத்துப்போம். 65 எடுத்துப்போமா? ஸோ 65 கிலோ ரைஸ் வரும். இப்போ இவங்க வந்து 30 கிலோக்கு வாங்குறாங்க. ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் இப்போ நம்ம வந்து ரைஸ் மில்காரங்க பெர்ஸ்பெக்டிவ் அவங்க பாயர்வாயிலும் பேசுகிறோம். யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா அவங்களோட கொள்முதல் உங்ககிட்ட 100 கிலோ நெல் வாங்கினாங்கன்னா நீங்கள் 30 ரூபா எதிர்பார்க்குறீங்களா? 300 ரூபா வரும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா நீங்கள் சொல்கிற 30 ரூபா நியாயமா இல்லையா? ஐ மீன் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைஸ் மில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியாயமா இல்லையான்னு பார்க்குறோம். ஸோ 300 ரூபா ப்ரொடக்ஷன் அவங்களோட ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட்டு. இதில் 65 கிலோ ரைஸ் வருது. 65 கிலோ ரைஸை வந்து 50 அவங்க விற்றாங்கன்னா வெளியே ஆக்சுவலி 50 விற்க மாட்டாங்க. 45 கம்மியாக தான் விற்பாங்க. ஸோ 45ன்னு எடுத்துப்போம். ஹோல்சேல் ரேட்டு தான் போடுவாங்க.
65 × 45 பார்த்தோம்னா 2900 வருது. இதில் தவிட சேர்க்கல. இதில் தவிடு எவ்வளோ சார் வரும்? 100 கிலோ ரைஸ் ப்ராசஸ் பண்ணோன்னா வரதராஜன் சார்? 1/3 சார், மீதி தவிடு ஃபுல் ஆயிடும். அதாவது இப்போ 100 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 30-32 கிலோ வந்துடும். ஓகே. உமி எல்லாம் கணக்கு வராதோ? உண்மையெல்லாம் இல்லைங்க, தவிடு தான். உண்மை தவிடு எல்லாமே ஒண்ணுதான். அவனுக்கு இப்போ எப்படி வேணுமாலும் ப்ராசஸிங் போயிடும். சரி ஓகே. அப்போ அது மீதி 35. ஓகே. தவிட வந்து என்ன ஒரு 10 ரூபா ரேட்டுக்கு போதா? இருக்கலாம், கிட்டத்தட்ட வரும். ஓகே. ஸோ 29,350 வருது இவங்களோட செல்லிங் காஸ்ட். சரி, 2,930 அதான் பார்த்தேன். ஸோ இவங்க ப்ராசஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா இவங்களோட ஒரு லாஸ்ல போவோம். 30 ரூபாய்க்கு நெல் வாங்கினாங்கன்னா. ஏன்னா 65 கிலோ அரிசி இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் கூட லைனாக கணக்கு போட்டுக்கலாம். 65 கிலோ அரிசி 45 ரூபான்னு ரேட்டு போட்டேன். 29,000 வருது. 29 சாரி 2,900 2,900 வருது. தவிடு சேர்த்தோன்னா 350 வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3000 சொச்சம் வருதுன்னு நினைக்கிறேன். சரி, அந்த ரேஞ்ச் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, கணக்கு ஒழுங்கப்படு. ப்ளஸ் 350 3,250 ரூபா வருது. சார் ஆ அது காரணம் இல்லைங்க சார். இப்போ நீங்க வந்து நெல் ஏத்தி விடுறீங்கன்னா வச்சுங்களா, ம் அவங்க பண்ட மட்டும்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அது இது எல்லாமே நாங்க இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்லாம் வருதுல்ல, செலவுலாம் வருது இல்ல. சரி நாங்க வாங்குறது வந்து 100 ரூபாய் அப்படின்னா கிலோவுக்கு அப்படின்னா 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும். அவங்க வந்து மிஷினரிஸ் அந்த லேபர்ஸ் அதெல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா அந்த தவிடு உமி அந்த இது எல்லாமே வந்து அவங்களுக்கு போயிடும். இது என்ன ஒண்ணு நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும்னா எக்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீ பண்ணணும். அது வந்து எக்ஸ்போர்ட் வந்து இப்போ ஃப்ரீ பண்ணல இந்த இயர். அதனால நமக்கு வந்து செம அடி. அதுல வந்து முன்னாடி என்னன்னா வச்சுங்களா, வரி போடுவாங்க. வரி வந்து 2 மடங்கா ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் அங்கேயும் லாக்கு. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாதாரணமா ஒரு மில்லுக்காரங்க இருக்கிறாங்கன்னா வச்சுங்களா, கையில ஏத்தி வச்சிருப்பாங்க, டன் கணக்குல வாங்கி வச்சிருப்பாங்க. இப்ப சரி நாங்க ஏத்தி விட்டதெல்லாம் வந்து சாதாரணமா ஒரு இது ஒரு 500 டன் ஏத்தி விட்டோம்னா இப்ப வந்து ம் 200 டன் தான் அரிசி வந்து அடிச்சு வித்துருக்கேன். பாக்கி 300 டன் வந்து எல்லா மில்லுமே நெல் இருக்கு சரி சரி இந்த ஓகே. இயர். ஏன்னா இந்த ரேட்டுக்கு போன இயற்கை ரேட்டுக்கு வாங்கி அரிசி வந்து விற்க முடியல. அவங்க இந்த இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு மேல விற்கணும். 200 ரூபாய்க்கு மேல இங்க கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஆமா ஏன்னா காம்படிஷன்ல போட்டு ஆந்திராக்காரங்கன்னு சொல்லி வேற ரகம் இதோட சின்ன ரகம்லாம் கொண்டு வந்து ஆர்என்ஆர் அது மாதிரி சொல்லி எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. சரி சரி. இப்போ நீங்க 30 ரூபாய் இது கொடுத்த ஹாப்பில உங்ககிட்ட இருந்து எவ்வளவுக்கு வாங்குறாங்க இன்னைக்கு இந்த 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 வருஷம்? 30 ரூபாய்க்கு கொடுத்தா ஹாப்பி தான், யாரு வேணாம்னு சொல்லுவாங்க. இல்ல சார், எவ்வளவுக்கு வாங்குனாங்க உங்ககிட்ட? இல்ல கவர்மெண்ட் ரேட் வந்து சன்னை வந்து 25 ரூபா நெல்லு கவர்மெண்ட் வந்து நிர்ணயம் பண்ணது. ஆமா, இந்த இயருக்கு ஒரு கிலோ 25 ரூபா. 25 ரூபாய் ஹாப்பியா? 25 ரூபாய் ஹாப்பினா எப்படி ஹாப்பி பண்ணும்? அதோட 5 ரூபா வந்ததுன்னா விவசாயிக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி ஓகே. ரைட்டு ஓகே. ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்தேன், ஓகேவா தான் வந்தது. சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரி 30 ரூபாய் வச்சுப்போம். 30 ரூபாங்கிறது நல்ல ரேட் மாதிரி வச்சுப்போம். எனக்கு என்ன புது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா, நம்ம வரதராஜன் சார் சொன்னது 66%. நான் அது 18 நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரைட் ஓகே. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் பொதுவாக இருக்கிற அந்த ப்ராப்ளம்லாம் சொன்னீங்க, எல்லாம் ரைட்டு தான். இப்போ உண்மையான ப்ராப்ளம் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சில பேருக்கு வந்து இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும், என்ன ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால்
நமக்கு கண்ணுக்கு தெரியாத ப்ராப்ளம், உண்மையான ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் இப்போ நான் சொல்ல வர்றது. இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து நெல்லுக்கு 25,000 சொன்னீங்க கரெக்டா சார்? பார்த்தி சார், ஒரு ஏக்கருக்கு. ஆமா சார், அவ்வளவுதான் சார் அது. அது ஆள் வச்சு பண்றதா, மெஷின் இந்த களை எடுக்கிறது அதெல்லாம் ஆள் வச்சு பண்ற மாதிரியா? ஆமா, களை எடுக்கிறதா ஆள் தான் சார். களத்தொலி போட்டாலும் ஆளுங்க வரணும். அறுவடைக்கு மட்டும்தான் சார் மிஷினு. ம், சரி, ஓகே. இப்போ இதுலயே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, நம்ம லேபர் காஸ்ட் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு மாதிரி மாறும். ஸோ இப்போ நம்ம பார்த்தி சாருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 25,000 செலவு வருதுன்னா, மேபி நான் பண்ணேன்னா எனக்கு வந்து எங்க ஏரியால பண்ணா எனக்கு 30,000 செலவாகும். பார்த்தி சார், நீங்க ஏதாவது வேலை பார்ப்பீங்களா காஸ்ட் கட் இல்லைங்க பண்றது? சார், நான் வேலை இல்ல இல்ல இல்ல, நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், ஆள் வச்சு தான். சரி, ஓகே. ஸோ எனக்கு மேபி பார்த்தி சாருக்கு வந்தாலும் 25,000, அதே 25,000 வரலாம், இல்லை 25,000 கூட வந்தாலும் வரலாம். அது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று, அவுட்புட். பார்த்தி சாரோட மண்ணுக்கு அவர் போட்ட உரத்துக்கு ஒரு மாதிரி அவுட்புட் வரும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி உரத்தை போட மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி மண் வகையும் கிடையாது. ஸோ அதுலேயுமே ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. ஓகேவா? ஸோ இது இது எல்லாருக்கும் பொதுவான இதுதான். நம்ம வந்து இப்போ நம்ம மெயினாக நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த உரம் போடுற மேட்டர். அப்புறம் நம்ம எப்படி அந்த லேபர் காஸ்ட்டை குறைச்சு மெஷினரி யூஸ் பண்ணி சொல்ற மிஷினரி யூஸ் பண்ணி இந்த லேபர் காஸ்ட் மேட்டர் தான் குறைக்கணும். ஏன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் தான் பெரிய காஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்கணும் நேராக கொண்டு போய் உரத்தில் கை வைப்பாங்க. உரத்தில் கை வைக்கிறது வந்து ஒரு பில்டிங்க்கு பில்லரில் கை வைக்கிற மாதிரி. நீங்க யார்கிட்ட கேட்டாலும் ஃபர்ஸ்ட் சொல்றதே நீங்க வந்து உரத்துல தான் காம்ப்ரமைஸ் பண்ண தான் பார்ப்பாங்க அந்த செலவு மேட்டர்ல. நம்ம வந்து அப்ப செலவு மேட்டர்ல உரம் தான் முக்கியம். ஏன்னா அதுதான் ஈல்ட நிர்ணயிக்க போகுது. உரம், அப்புறம் அந்த ஃபெர்டிலிட்டிக்காக என்னென்ன வேலை பார்ப்பீங்களோ எல்லாம் தான். இப்போ நான் என்ன ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா, நெல் விவசாயத்துல தமிழ்நாடு யூனிஃபார்மா எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸும் கிடையாது. பார்த்தி சார் ஒரு மாதிரி விவசாயம் பண்ணுவாரு, அவர் பக்கத்துல தோட்டத்துல இருக்கிறவங்க ஒரு மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க. அது அது நம்ம இடத்துல என்ன சொல்றது, தவிர்க்க முடியாத ஒரு 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 இதாக ஆகிப்போச்சு. அப்படிதான் நம்ம இவ்வளோ நாளும் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தி சார் வந்து இப்போ அவரை சுத்தி ஒரு 10 பேரை நீ என்ன மாதிரியே விவசாயம் பண்ணுப்பா, எல்லாரும் ஒரே காஸ்டா விவசாயம் பண்ணுவோம், அது என்னது ஒரே மாதிரி விவசாயம் பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு ஐடியா மாதிரி கொடுத்தாருன்னு வைங்களேன், யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் என் முறையில பண்றேன், எனக்கு இவ்வளவுதான்ப்பா பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு 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 கூட்டு சேர்ந்தோம்னா என்ன பெனிஃபிட் ஆக்கலாம்னா, லெட்ஸே ஒரு 10 ஏக்கர் பார்த்தி சாரே 10 ஏக்கர் பண்றாரு, இன்னொரு 10 ஏக்கரை பிடிக்கிறாருன்னு வச்சுப்போம். உர செலவை நம்ம வந்து கடைக்காரங்க கிட்ட போய் வாங்காம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் வாங்குறதுக்கு அப்ரோச் பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. கன்ஃபார்மா கூட தெரியல, அட்லீஸ்ட் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் குறைச்சு, ஏன்னா அந்த 20 ஏக்கர்லயுமே கொஞ்சம் யூனிஃபார்மா உரம் போடுறதான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும், ரேட்டும் ஃபர்டிலைசர்ல வந்து கொஞ்சம் குறைச்சு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த யூனிஃபார்மா ரேட் ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன் பண்றதுல என்ன இன்னொரு பெனிஃபிட்னா, அந்த ஏக்கரேஜ் பெருசாக ஆக நமக்கு ஒரு பயம் வரும், ஒழுங்கா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பயம் வரும். இதுவே 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க சும்மா போட்டு விடுவோம், வர்ற வரைக்கும் வரட்டும், மழை பெய்யுதா மழையை தாண்டி வர்ற வரைக்கும் வரட்டும்ங்கிறத அசால்ட்டா விட்டுருவாங்க. ஆனா ஏரியா பெருசாக ஒரு பயம் வரும், ஒழுங்கா பண்ணணுங்கிற பயம் வரும். அப்பதான் வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். அப்பதான் ஃபர்டிலைசர் ரெக்குயர்மெண்ட், இந்த இந்த ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் உட்காந்து படிப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தி சார் இருக்காரு. இப்போ சார் நீங்க வந்து எப்பவுமே 10 ஏக்கர் ஃபுல்லா போடுவீங்களா, இல்ல உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி சுருக்கிப்பீங்களா? 10 ஏக்கர் ஃபுல்லா பயிர் வைப்போம் சார். அதை வெரைட்டிஸ் வந்து பிரிச்சிருவோம் நாங்க. ஓ, அதாவது 10 மழை ஏக்கர்லயே பெஞ்சு விட்டு விட்டா அதிகமா பிரிச்சுருவீங்க. வந்து ஆமா, அது தட்பவெட்ப நிலைக்கு மாறின மாதிரி எந்த கிளைமேட் இருந்தாலும் நமக்கு நஷ்டமாக கூடாதுங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருவோம். சரி இப்போ சரி, ஓகே. தீப்பெட்டி போட்டிருக்கிறேன், அடுத்தது பொன்மணி போட்டிருக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ நான் சொன்னேன்னா உர செலவே வந்து இப்போ கம்மியா தான் பண்ணியிருக்கேன். போன இதுக்கு பார்த்துட்டு நான் சொன்னேன்னா வேற மாதிரி இருக்கும், ஏன்னா இது போட்டுட்டீங்களா அப்படின்னு. சரி,
ஈல்டு போன வாட்டி விட எவ்வளவு வந்துச்சு? போன வாட்டி ஏக்கர் 40 மூட்டை வந்தது. இப்போ வந்து நான் எங்க ஏரியா ஏஎஸ்டி 16, சரி சரி அது குருவன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சம்பா நட்டுருக்குறோம். சரி சரி போன டைம் இந்த டிஏபி ஃபேக்டாம்பாக்ஸ் அதெல்லாம் நிறையாவுக்கு போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து போன டைம் குருவையில இருந்து கொஞ்சம் புதுசா இது பண்ணி சூப்பரு அது கொஞ்சம் இது பண்ணதுனால பிரைஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருந்தது. ஆக்சுவலா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போட்டேன்னா, சூப்பர் வரதுல வந்து ஜிப்சம் இருக்குங்கல்ல, ஆமா ஜிப்சம் தான் நான் போட்டேன் நான். அடியில இந்த பரம்பா வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஜிப்சத்தை ஒரு ஒரு மூட்டை வாங்கி போட்டு இது பண்ணிடுறது. அதுக்கு அடுத்தது என்னன்னா, கவுன்சில நடுவு நட்டு மிஷின் நடுவு தான் நாங்க நடுவோம். சரி நட்டு 5 நாளைக்குள்ள வந்து அந்த பில்லுக்காக வந்து களக்கொல்லி போடுவாங்க. அது கவுன்சிலாக்குங்கிற ஒரு இது அதான் கொஞ்சம் நல்லா ஆமா கேக்குது. அது ம் ஏக்கருக்கு வந்து 60 கிராம். சரி அது கூட மணல், அடுத்தது வந்து சிங்க் சல்பேட் இருக்குல்ல, ஆமா அது அது வந்து ஏக்கருக்கு வந்து முன்னாடி 10 கிலோ போட்டேன். அதெல்லாம் இப்ப எல்லாம் இது பண்ணிட்டு பாதி தான் போடுவேன். சரி சரி 5 கிலோ தான் போடுவேன். இது ரெண்டுத்தையும் இது பண்ணி போட்டு விட்டுருவேன். போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து 10ஆம் நாள் என்ன பண்ணுவேன்னா, யூரியா மாட்டான். 10ஆவது நாள் என்ன பண்ணுவேன்னா, சூப்பர் இருக்குல்ல, 10வது நாளேவா? ஒரு முட்டை சூப்பரு, சரி வேப்ப முன்னாக்கு வந்து அந்த வேற அந்த நோயெல்லாம் வராம இருக்குது, ஏக்கருக்கு வந்து ஒரு 15 கிலோ. சரி அதுக்கு அடுத்தது வந்து யூரியா 15 கிலோ. அதுல என்ன பண்ணுவேன்னா, அந்த வேம் ஒன்று வந்திருக்குல்ல, ஆமா அது போடுவேன். சரி. இப்ப நீங்க இதெல்லாம் ஃபாலோ இது போட்டு பண்றீங்க. அடுத்து களத்தை வச்சு நீங்க ஒரு இது ஃபாலோ பண்றீங்க. உங்க பக்கத்து தோட்டக்காரரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோ யாரோ ஒருத்தர் நீங்க பண்றதே அவரும் பண்றாரா? ஹலோ. கேக்குது சார் எனக்கு. ஹலோ, எனக்கு கேக்குது. எனக்கு லைன்ல தான் இருக்கீங்க. கேட்கலையா? மத்தவங்களுக்கு கேக்குதா? கேக்குது. மேபி சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தி சார் கேக்குதா? சவுண்டு கேட்க மாட்டேங்குது சார். மத்தவங்களுக்கு கேக்குதாமே. வெளியே போயிட்டு உள்ள வர ட்ரை பண்ணுங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு உள்ள வர பேச ட்ரை எதுவுமே பண்ணுங்க. காதுல விழுங்க சார். வெளியே போயிட்டு உள்ள வர ட்ரை பண்ணுங்க. இருங்க, சாட்ல போடுவோம். இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரியலையே, டென்ஷன் ஏற போறாரு. சரி, பார்த்தி சார் சொல்லுங்க சார். கேக்குதா சார் இப்போ? இப்ப கேக்குது. ஓகே. என்ன கேட்க வந்தேன்னா, ம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 10வது நாள் எஸ்எஸ்பி அப்புறம் வேம் ஜிங்க் சல்ஃபேட் பாதி 10 கிலோ போட்டீங்க, 5 கிலோ ஆக்குனீங்க. இப்ப அவங்க பக்கத்து ம் தோட்டக்காரரும் அதே மாதிரி பண்றாரா இல்ல அவர் வேற மாதிரி இல்லைங்க பண்றாரா? சார், அவங்க அவங்க ஏக்கர் 2 மூட்டை காம்ப்ளெக்ஸ் போட்டுருவாங்க. ஆ சரி ஆஹ் அவங்க எப்போதும் பண்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. சரி. இப்ப நீங்க நான் ஏன் அவங்கள மாதிரி குருவையில நீங்க சொல்லுங்க. ஏன் அவங்கள மாதிரி பண்ணக்கூடாது? அவங்க அவங்க வேற வெரைட்டி பண்றாங்களா? இல்ல சார், இதுதான் இப்பதான் நான் படிச்சு வந்து இன்ஜினியரிங், ஒன்றும் தெரியாது. இப்ப லாஸ்ட் 1 இயர் தான் வந்து இந்த 1 இயர் டிப்ளமோ போய் பார்க்கும், அப்பதான் நமக்கு என்ன ஏதுன்னு தெரியுங்கிறதுக்காக அங்க போனேன். சரி, அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் அங்க போ படிப்பு இருக்கட்டும். இப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க ஏன் அவருக்கு பண்ண ரெண்டு பேருமே ஒரே வெரைட்டி தானே பண்ணீங்க? இல்ல வேற வேற வெரைட்டியா நெல்லு? சார் நம்மளாம் சொன்னா நம்மளாம் சொன்னா அவங்களாம் கேட்க மாட்டாங்க சார். புதுசா விவசாயம் பண்றான், இவன் என்ன சொல்றான் அப்படி சொல்லுவாங்க சார். சரி, ஓகே, ரைட், ஓகே, விட்டுருங்க அப்ப அந்த டாபிக். சரி, ஓகே. இப்போ அதான் நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் இல்ல. ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தது. நம்ம பார்த்தி இது சார் அனுபவம் தான் சார் முக்கியம். ஆ சரி, ஓகே. பார்த்தி சார் இப்போ அதான் அவர் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாரு. இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் நெல்லில் எந்த கிராப்புமே யூனிஃபார்மாக பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பண்ணுறாங்கங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை தான். அவங்கவுங்க மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்கிறது செகண்டரி. ஒரு ப்ரொசீஜர்னு இருக்குல்ல. தோசையை சுடுறதுக்குன்னா மாவை ஒழுங்கான அரிசி டு உளுந்து ரேஷியோவில் கலக்கி அந்த கடாயில் போட்டு ஒரு மாதிரி பண்ணாதானே தோசை. இட்லி மாதிரி செஞ்சு அது தோசைன்னு சொன்னா யாராவது தோசை நம்புவாங்களா? அதே அந்த மாதிரி கதை தான் நம்ம ஃபார்மிங்லயும் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் இல்லை. யாராவது இது மாதிரி நம்ம சொல்ல வந்தாங்கன்னா, பார்த்தி சார் சொன்ன மாதிரி
நீ 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 உன் பேச்சே ஏன் நான் கேட்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆம், அடுத்தது வந்து ஃபார்மிங் என்னது வச்சிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தி சார், நெல்லை வந்து நீங்க இப்போ ரெண்டு வாட்டி பயிரிடுறதா சொன்னீங்க. தண்ணி ஆமாங்க. தண்ணி வசதி எப்படி? தண்ணி வந்து எங்க இதுல வந்து மோட்டர் நீர் பாசனம் தாங்க. ஓ, அப்போ ஓகே. ஓகே சரி, ஓகே, இது உங்களுக்கு பொருந்தாது. அப்போ சில பேர் விவசாயத்தை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு பிளானிங் இல்லாம தண்ணி இருக்குதுங்கிறதுக்காக விவசாயம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, இப்போ பொதுவா இந்த டைம் மழை மழை டைமு எல்லாருமே இந்த டைம் பண்ணுவாங்க. ஆனா இந்த டைம் என்ன என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, பார்த்தி சாருக்கு தெரியும், நெல் வந்து எந்த டைம்ல சீப்பா போகும் சார்? சீப்பா போகுதுன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் சீப்பா போகும் சார். இந்த மார்கழி இருக்குல்ல, மார்கழி மாசம் இப்போ ஆரம்பத்துல ஸ்டார்ட் ஆகுது இல்ல. ஓகே ஓகே ஓகே. ஆமா ஆமா. மார்கழினா டிசம்பர். ஆமா. ஸோ டிசம்பர் எண்டுல கொஞ்சம் சீப்பா போகும். சீப்பா போகும். சரி அதுக்கடுத்து சரி, வந்து சொல்லுங்க சொல்லுங்க. ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் டல்லா தான் சார் போகும். ரைட், ஓகே. ஸோ இப்போ இந்த டிசம்பர்லேருந்து சீப்பா போகும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அது ஏன்னா ஏதாவது ஒரு ஒரு ஏரியா ஆஃப் தமிழ்நாடுல மழை, அந்த டைம் தான் மழை பெய்யும், அங்கேருந்து வர ப்ரொடக்ஷன் வந்து மார்க்கெட்டை ஃப்ளட் பண்ணி விட்டுரும். அதனால ப்ரொடக்ஷன் டவுன் ஆயிரும். அப்படித்தானே? ஆமா அப்படிதானே? ஆமா ஆமா. ஆ, ஸோ ஒரு நிமிஷம். ஸோ அந்த டயத்துல வந்து விவசாயம் பண்ண தேவையில்லை தான், ஏன்னா அவங்களுக்கே தெரியும் மார்க்கெட் டவுன் ஆகும்னு. ஆனாலும் பண்ணுவாங்க நம்ம ஆட்கள். ஏன்னா அந்த டைம் தண்ணி இருக்கும். நிலத்தை சும்மா போடுறதா, கரம்பாயிரும், இல்லை வேற எவனாவது ஒருத்தன் வந்து ஏதாவது வேலையை நட்டுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல சும்மா செய்வாங்க விவசாயத்தை. அது அப்படின்னு சொல்ல முடியாது சார். இப்ப வந்து டிசம்பர் மாசம் வரைக்குமே வந்து வெளி ஏரியால வந்து நெல் வந்துட்டு இருக்கும். ஆந்திரா, கர்நாடகா அங்கெல்லாம் மில்லுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டுல தான் வந்து நெல் விலை வந்து எப்போதுமே அதிகமா இருக்கும். அதனால அங்க பர்ச்சேசிங் பண்ணுவாங்க. சரி சரி. அங்க பர்ச்சேசிங் பண்ணதுனால பாயிண்ட் வந்து அதுல அவுட் ஆயிடும். அதுக்கடுத்து ரெண்டாவது என்னன்னா, ஜனவரி மாசம் என்னன்னா அங்கங்க மில்லு வச்சிருக்காங்க. மில்லு வந்து எல்லா மாவட்டத்திலயும் கிடையாது. ம். அதாவது வந்து ஒரு சில வறட்சியான பகுதியில தான் மில்லு எல்லாம் இருக்கும், மாடல் ரைஸ் மில்லாம். சரி அதிகமா சரி. மழை பெஞ்சதுன்னா அந்த ஏரியாவிலே வந்து நிலப்பரப்புலேயே வந்து அவங்க எல்லாம் நடுவு நட்டுருவாங்க, எல்லாமே பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ட்ட டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதெல்லாம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு லோக்கல் நெல்லை அதிகமா வாங்கிடுவாங்க. சரி. அப்படிங்கும்போது நம்ம வந்து கவர்மெண்ட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியும். கவர்மெண்ட் வந்து எல்லா ஊர்லயும் வந்து நெல் எடுக்குமாங்கலாம் சொல்ல முடியாது. இப்ப எடுத்துட்டு ம். இருக்கிறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரிலாம் கிடையாது. இப்ப சரி 2 3 சரி. வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி சமயத்துல வந்து என்ன பண்ண முடியும்? இடையில உள்ளவங்களும் வந்து நெல் கேட்டா அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் லெஸ் பண்ணி எல்லாம் கம்மி பண்ணி தான் வாங்குவாங்க. அதுல கொஞ்சம் டவுன் ஆகும். இது ஒன்றை மட்டும் வச்சுக்கலாம் நம்ம பேச முடியாது. ரைட், ஓகே. ஸோ எப்படினாலும் அந்த டைம் மார்க்கெட் டவுன் ஆகுது. கரெக்டா? மார்க்கெட் ஆமா, டவுன் மார்க்கெட் ஆகுறதுனால விலை டவுன் கிடைக்க ஆகும். மாட்டேங்குது. சரி, ஓகே. ஆமா. ஸோ அந்த டயத்துல வந்து வேற பயிர் பண்ணலாமா? என்னோட என்னோட ஆர்குமெண்ட் இதுல சொல்ல வருது என்னன்னா, நெல்லை தவிர நெல்லு தான் குறையுதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த டயத்துல வந்து வேற ஏதாவது பயிர் பண்ணலாமா? நீங்க என்ன ஒப்பீனியன் வச்சிருக்கீங்க பார்த்தி சார்? அதாவது வந்து நம்ம இதுல வந்து டெல்டா பகுதின்னு ஒண்ணு இருக்கு சார். அங்க வந்து டெல்டா பகுதியில வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம நெல்லு தான் பயிர் வச்சு ஆகணும். சரி சரி. அது மாதிரி பூமி அது. இப்ப சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி அந்த சைட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுங்களா, சோளம் போடுவாங்க, உளுந்து விதைப்பாங்க, பச்சை பயிர் பண்ணுவாங்க. அது மாதிரி இது பண்ணுவாங்க. அங்க வந்து நடவுலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர்லாம் இருக்கும். அவங்க உள்ள பெரிய விவசாயி எல்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு தேவையானதை மட்டும் பயிர் வச்சுட்டு பாக்கி எல்லாமே இது மாதிரி போடுவாங்க. இப்ப அரியலூர் அந்த சைட் எல்லாம் போனீங்கன்னா வச்சுங்களேன், அதெல்லாம் வந்து வறட்சியான ஏரியா. அங்க வந்து என்னன்னா மூலிகை பயிர் அது மாதிரி வைப்பாங்க. சரி, இப்ப ஓகே. ஐயா ஒருத்தவங்க பேசினா அந்தந்த ஏரியாவுக்கு எலுமிச்சம் அது மாதிரி வரும். அப்ப அங்க தேனி அந்த பக்கம் போனீங்கன்னா வாழை மரம் அது மாதிரி வரும். ஓகே, டெல்டா இது பகுதியில தமிழ்நாடு வந்து அதோட டெல்- தன்மையினால லாக் ஆகிக்கிறாங்க. ஆ- நெல் மட்டும்தான் ஆமா, விளையுது அப்படிங்கிறாங்க. அங்க அதுதான் பண்ண முடியும். சரி, ஓகே. ரைட்டு. அடுத்தது வந்து நம்ம ஆட்களுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. நம்ம ஆட்கள் ஒழுங்கா சொல்றதை கேட்க மாட்டாங்க. நம்ம பார்த்தி சார் லைட்டா ஹிண்ட் பண்ணாரு. அதுலதான் நான் எங்க கொஞ்சம் சார் கண்டினியூ ஆட்களே பண்றேன். வர மாட்டாங்க சார். என்ன சார்? எங்க வராங்க? ஆட்களே எங்க சார் வராங்க? வர ஆ, மாட்டாங்க சார். அதெல்லாம் ரைட் ரைட். காலையிலேயே போய் எல்லாம் மாறிடுச்சு. சரி, ஓகே. ஸோ அதான் ம். இப்போ இப்போ வந்து இப்போ நான் வந்து ஒன்று சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி பண்றேன் அப்படின்னு வச்சுப்போமே.
எனக்கு வந்து நீ நெல்லை இப்படி இப்படி வளர்த்து கொடு, நான் வந்து உனக்கு இந்த ரேட்டு தரேன் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பாரதி? சார் விவசாயி ஒத்துப்பாங்க சார், அது அரசியல் ஆக்கிடுவாங்க சார். ரிலையன்ஸ் அது மாதிரி தானே வந்தது, வந்து அவங்க ம் பண்ணி திரும்ப நிலத்தெல்லாம் எனக்கு வாங்கிடுவாங்க, எல்லாமே இது பண்ணுவாங்க, சரி. அண்டர்டேக்கிங் பண்ணுவாங்க. அப்புறம் அரிசி வந்து அவங்க சொல்ற வேலைக்கு தான் அப்புறம் நம்ம வாங்கணும். நம்ம நிலத்தை விட்டுட்டு நம்ம ஒரு மூட்டை கூட எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி தானே இது பண்ண 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க சொன்னதுல வந்துருச்சு. ம் ரைட், ஓகே. அப்படி பண்றதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே அதுக்கு அரசியல் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்படி பண்றதுல ம். ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா செலவுகள் ஒரு எல்லாரும் ஒரு யூனிஃபார்மா பண்ணி பண்ற மாதிரி இருந்ததுன்னா செலவுகள் வந்து எல்லாருக்குமே யூனிஃபார்மா தான் இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட், அந்த லேபர் காஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். அந்த லேபர் அவைலபிலிட்டி அதுக்கேற்ற மாதிரி நீங்க 25,000 சொன்னீங்க, அது அந்த அனுசரிச்சு வரும், ஸ்டாண்டர்டா இருக்கும். அதனால தான் வந்து அந்த மாதிரி சொல்றது. இந்த ரிலையன்ஸ் சொன்னீங்க, அது எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சொல்றேன். ஏன் ஏன் அப்படி சொல்றாங்க அவங்கன்னு. ஏன்னா உங்களை விவசாயம் பண்ண விட்டோம், அவங்க விட்டாங்கன்னு வைங்களேன், ஆளுக்கு ஒரு மாதிரி பண்ணி செலவில் தூட்டுருவீங்க, நீங்களே செலவில் தூட்டுருவீங்க. நான் சொல்ல வரது புரியுதா? அவங்களுக்கு புரியுது. கெட்ட எண்ணம் கிடையாது, அவங்களோட எண்ணம், ஐ மீன் கார்பரேட் சப்போர்ட் பண்றதெல்லாம் நினைச்சிடாதீங்க. இது நான் சும்மா ஜென்ரலா பேசுறேன், ஓகேவா? நான் வந்து எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் பேசுறது. உங்களோட ஒப்பீனியன் கேட்கறேன் அதுக்கப்புறம். ஏன்னா நான் எதுக்காக நினைக்கிறேன்னா, உங்களை ஒருத்தரும் விவசாயம் பண்ண விட்டீங்கன்னா ஒரு வாரம் செலவு இழுத்து விட்டுருவீங்க. உங்களுக்கு 25,000 வரும், எனக்கு 30,000 வரும், பிரகாஷ் சாருக்கு 20,000 வருதுன்னு வச்சுப்போமே. ரிலையன்ஸ்காரன் ஒரே அமௌண்ட் நெல்லுக்கு 25 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றான்னு வச்சுப்போம். பார்த்தி சாருக்கு வந்து ஓரளவுக்கு லாபம் இருக்கிற மாதிரி தெரியும். சரி பார்த்தி சாரா, உங்களுக்கு லாபம் இருக்காது, ஏன்னா பிரேக் ஈவன்ல போயிடும். 25,000 தான் செலவாகுது, அவனும் 25 ருபீஸ் தான் தருவான். ஆனா நீங்க 30 ரூபா எதிர்பார்த்தீங்க. நம்ம குரு சாருக்கு வந்து ஓகேவா இருக்கும், பிரகாஷ் சாருக்கு. ஏன்னா அவரு செலவு வந்து ஒரு ஏக்கருக்கு 20,000 தான் பண்ணியிருப்பாரு. ஆனா ரிலையன்ஸ் கொடுக்குற 25 ரூபா ஒரு கிலோ நெல்லுக்கு வந்து அவருக்கு ஓகேவா தெரியும். இன்னொரு ஒருத்தர் 30,000 செலவு பண்ணியிருப்பான்னு சொன்னா, ஹலோ வினோத் சார் கொஞ்சம் மியூட் போய்க்கோங்க. ஓகே. இன்னொருத்தர் 30,000 ஒரு ஏக்கர் செலவு பண்ணியிருப்பான்னு சொன்னேன்ல, அவருக்கு வந்து அந்த 25,000 வந்து பெரிய லாஸா இருக்கும். அந்த வேரியேஷன் புரியுதா? இதனாலதான் வந்து அவங்க வந்து ஒரு ஃபார்மேட்ல டெம்ப்ளேட் கொடுப்பாங்க, அந்த டெம்ப்ளேட்ல ஒர்க் பண்றேன்னு சொல்றதுக்கு அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் இதுதான். சயின்ஸ்ல கணக்குன்னு வச்சுப்போம். இதே எக்ஸாம்பிள் தான் இந்த பிராய்லர் கோழி பண்ணையெல்லாம் அவங்க ஒரு 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 மெத்தட்ல வளர்ப்பாங்க. கமிஷன் பேசிஸா கான்ட்ராக்ட் பேசிஸா ஏதோ ஒரு பேசிஸ்ல வளர்ப்பாங்க. அதுவும் இதே மாதிரி தான். பிராய்லர் எக்ஸாம்பிள் சொல்ற, கொஞ்சம் லைட்டா டிவேட் ஆகி போறேன். என்னன்னா பிராய்லர் வந்து அந்த 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 பிஸ்னஸ் வந்து எப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஃபீடு காஸ்ட் தான் அது அதிகம். 80% ஆஃப் இது ஃபீடு காஸ்ட் தான். அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனி ஆட்கள்லாம் கொஞ்சம் அவங்களே தருவாங்க, ஃபீடும் அவங்களே தருவாங்க. கிட்டத்தட்ட 80% ஃபீடு காஸ்ட், 90% குஞ்சு காஸ்ட் அவங்க எடுத்துக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி அவங்க குஞ்சு தராங்க, ஃபீடும் தராங்களா, நாங்க சொல்ற மாதிரி வளர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களை ஓகே நீங்க ஷெட்டு போட்டு வளங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், நீங்க கொஞ்சம் எக்கு தப்பா ரேட்டு போட்டு வாங்குவீங்க. ஒரு குஞ்சு வந்து பிராய்லர் குஞ்சு மார்க்கெட்ல 40 ரூபான்னா உங்களுக்கு நீங்க 50 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, அவன் கறிக்கு எடுக்கும்போது ரேட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனாலதான் அவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருப்பாங்க, நீங்க இந்த இதுல ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க வால்யூமா பண்ணும்போது அவங்களுக்கும் காஸ்ட் கம்மியா வரும். அவங்களுக்கு நீங்க ஒரு குஞ்சு வெளியே வாங்குனீங்கன்னா 50 ரூபான்னு சொன்னாங்கன்னா, ஒரு லட்சம் ஒரு 1000 குஞ்சுக்கு ஒரு குஞ்சு 45 டு 50 ரூபான்னா, அவங்க வந்து 5 லட்சம் குஞ்சு 10 லட்சம் குஞ்சுன்னு இறக்குவாங்க ஹேச்சரியில இருந்து. அவங்களுக்கு வந்து ஒரு குஞ்சு காஸ்ட் 30 நாள் முடிஞ்சிடும். இப்ப புரியுதா அந்த அந்த கான்செப்ட் என்ன? ஸோ அதான் ஒரு எக்ஸாம்பிள், அந்த பிராய்லரோட எக்ஸாம்பிளோட சொல்ல வந்தது. அவங்க அவங்க செலவு அவங்க அந்த மாதிரி சொல்றதுல வந்து ஒரு ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதனாலதான் வந்து அந்த யூனிஃபார்மிட்டி நான் அந்த ஃபர்ஸ்டே சொன்ன பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்ட் ஒரு ப்ரொசீஜர் இல்லைன்னு. அதை வந்து கார்பரேட் அதைத்தான் செய்ய வராங்க, ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஆட்கள் வந்து எதிர்த்து குட்டையை குழப்பி ஆட்டையை கலைச்சி விட்டுறாங்க. அவங்க வந்து ஃபார்மர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க செய்யறது தப்பா இருந்தாலும், அவங்க வந்து நம்ம பெனிஃபிட்டுக்காக தான் செய்யறாங்க. பட் இதுல இது யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இது டெஃபினட்டா நான் கேட்டே ஆகணும். பார்த்தி சார் நீங்க சொல்லுங்க. சார் நீங்க பார்த்தி சார் சிக்னல் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
சரி, ஓகே. வரதராஜன் சார் நீங்க சொல்லுங்க. பார்த்தி சார், சாரி சாரி, பார்த்தி சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்தி சார். ம- மரபணு இதெல்லாம் கொண்டு வந்து இப்ப வெளிநாட்டுக்காரெல்லாம் விட்டு எல்லாத்தையும் வீணாக்கிட்டாங்க. மருந்து அடிக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்தது காரணமே அந்த மரபணு விதைகள்லாம் வந்ததுதான். நம்ம முன்னோர்கள்லாம் முன்னாடி மருந்து அடிச்சாங்க, மருந்தே அடிக்கிறது கிடையாது. இயற்கை விவசாயம் அப்பயும் நல்ல ஈடெல்லாம் எடுத்தாங்க. 1000க்கு மேல ரகம்லாம் இருக்கு, நல்ல ஊட்டச்சத்தான இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம எடுத்து போய் திரும்ப கார்பரேட் கொடுத்தோம்னா ம். அவன் கொடுக்குற விதை தான். நம்ம 6 மாசத்தை விளைய வைக்கிறத 3 மாசத்தை விளைய வச்சு கொடுப்பான். அந்த நம்ம லேண்ட் வந்து அதுக்கு தகுந்த மாரி வந்து இதுவாயிடும். என்ன சொல்றது, அதுக்கு அடுத்து எது நீங்க போட்டாலும் விளையாது. அவன் என்ன சரி, கொடுக்குறானோ அது போட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஈடு எடுக்க முடியும், இது பண்ண முடியும். எதுவும் இருந்தாலும் நீங்க அவங்கள்ட்டயே போகணும். அதுமாதிரி ஆ சூழ்நிலைக்கு வந்து நம்ம வந்துருவோம். ஓகே. நீங்க வந்து அவன் ஜிஎம்ஓ சீஸ் கொடுக்குறான்னு சொல்லி பயப்படுறீங்க, அப்படித்தானே? அந்த ஆமா. ஓகே. அந்த அதை அதை விட்டு அந்த அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம். ஏடிடி 54 ரகம் நெல் ரகம் அவனே அதே கொடுக்குறான்னு வச்சுப்போம். இப்போ சொல்லுங்க, ஆ. உங்க பயத்தை விட்டுருங்க, அந்த ஜிஎம்ஓ மேட்டரை விட்டுருங்க. அவன் உங்க விருப்பப்பட்ட நெல்லே கொடுக்குறான் அப்படின்னு வச்சுப்போம். உங்களோட அஹ், அபிப்பிராயம் என்ன? இல்ல அவன் அது மாதிரி அவன் சொல்லி நாங்க கொடுக்கறது எங்கள்ட்ட இருந்து தான் நீங்க வாங்கி எல்லாமே பயிர் வைக்கணும் அப்படித்தானே சொன்னான். சரி, அப்படி சொல்லிட்டு போட்டோம். ஏடிடி 54 தான் ஆ, கொடுக்குறான்னு வச்சுப்போம். அது நம்ம என்ன ஒரு கான்செப்ட்னா நம்ம என்ன ரகம் நம்ம கேக்குற ரகத்தை கொடுத்தா நம்ம பயிர் வச்சு கொடுக்கலாம். அது ஒண்ணும் ஓகே, பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே, அவன் பிரச்சனை வந்து இல்லை. நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது. நீ வந்து இந்த மருந்து தான் அடிக்கணும், இந்த உரம் தான் போடணும், இதுதான் பண்ணணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி சரி, உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறீங்க. ஆமா, இது நம்மளோட இது தானே. சரி, ஓகே, ரைட்டு. அடுத்தது யாரு? வரதராஜன் சார் நீங்க சொல்லுங்க. உங்களோட உங்களோட எண்ணம் என்ன? நான் இல்ல நீங்க கார்பரேட் சொல்ற அவங்களோட பெனிஃபிட் பாசிட்டிவ் மாதிரி சொன்னேன். இல்ல உங்களுக்கு நீங்க அதில் முரண்பாடு முரண்பாடு இருந்துச்சுன்னா என்ன என்ன பண்றீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றதாங்க சார் கரெக்ட். என்னன்னா ம். ஒரு கம்பெனி வந்து ஒரு 1000 விவசாயிகள்கிட்ட அவன் கொள்முதல் பண்ண ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்க. சரி. அவன் அதை யூனிஃபார்மா அந்த அவனுடைய கொள்முதலோட தரம் இருக்கணும்னு தான் அவன் எதிர்பார்ப்பான். ம். இப்ப அவரு பார்ட்டி சார் சொல்ற மாதிரி இவரு நான் ஒரு வெரைட்டி நீங்க ஒரு வெரைட்டி கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட பிபிடி 5204 எல்லா 1000 விவசாயிகளும் அந்த பிபிடி 5204 தான் பயிரிட்டாகணும்னு அவன் கேட்பான், நீங்க கொடுங்கன்னு. அப்பதான் அவன் அதை வந்து ரைஸ் ஆக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ண முடியும். அது எல்லா மண்ணுக்கும் ஏத்துக்காதுல்ல. ஒரு ஊர்ல வந்து பலதரப்பட்ட மண் இருக்கும், பல லேண்ட் இருக்கும். அதுல வந்து அடிப்படுவாங்கல்ல. அந்த மாதிரி விவசாயிகள் மட்டும்தான் அதுல அவன் சேர்ந்துக்கணும். இல்லைன்னா மீதிய விவசாயிகள் வேற ஒரு ரகத்துக்கு நம்ம போக பார்க்கணும். அவன் வந்து எல்லாத்தையும் தானே கேக்குறான். சரி, வாஸ்தவம் தாங்க. இருங்க, அவர் முடிச்சுக்கிட்டோம் அப்புறம் வாங்க. அவர் சொன்ன மாதிரி இப்ப ரகங்கள் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்ல வந்தேங்க. அந்த பிபிடின்ட்டு இப்ப 1000 விவசாயிகள்ல வந்து ஒரு 600 விவசாயிகளுக்கு மேக்சிமம் நெல் பயிர இடத்துல பிபிடி எல்லா இடத்துலயும் எல்லா ரக நெல்லும் வரும். ரொம்ப ரேரா தான் ஒரு சில ஏரியாவுக்கு நெல் உப்பு தண்ணி சவுர் தண்ணின்னு ஏரியா இருக்குது. அதுக்கு மட்டும்தான் சில ரகங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. மீதி மேக்சிமம் இன்னைக்கு இருக்கிற ஹைபிரிட் ரகம் அந்த ரகங்கள் எல்லாமே எல்லா ஏரியாவுக்கும் உகந்ததா தான் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன், அந்த பிபிடி 5204 நம்ம தமிழ்நாட்டு ரகம் கிடையாது, அது ஆந்திரா ரகம். நம்ம அதை கொண்டு வந்து இங்க வச்சு நம்ம பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைஸே வந்து இந்தியாவுக்கு கிடையாது, சைனால இருந்தா வந்தது. அது விட்டுருவோம். நீங்க சொல்லுங்க, உங்க இதை சொல்லுங்க. நம்ம அப்ப ஒரே ரகத்தை தான் கம்பெனிக்காரன் எதிர்பார்ப்பாங்க. அவன் விற்கணுங்கிறவனுக்கு செய்து நம்ம பார்க்கணும் இல்ல. நம்ம வந்து விவசாயிகள் சைடு மட்டும் எதையுமே யோசிக்க கூடாது. சரி, அவன் வாழ்ந்தாதான் நம்மளும் வாழ முடியும். சரி, ஓகே. வேற ஏதாவது முரண்பாடு இருக்கா? இல்ல முரண்பாடு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா பட் நம்ம வந்து ஒரு குரூப்பா செய்ய அவனுங்க கம்பெனில வந்து எடுத்து அது என்னமோ பேர் சொல்லுவாங்க, அந்த இதுல இருந்தாதாங்க நம்மளால அது வாழவே முடியும் விவசாயிகள் எல்லாத்திலயும். ஆனா என்னன்னா பயப்படுறாங்க. அது இல்லைன்னு சொல்ல, நம்மள வந்து ஒரு அடிமைத்தனத்துக்கு கொண்டு வந்துருவாங்க கம்பெனியே. பின்னாடி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து அவன் கேட்கிற ரேட்டு அல்லது அவர் சொன்ன பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துருவான்னு. பட் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனி கிட்ட மட்டுமே இருக்கக்கூடாது. அதுல 10 கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வராது, போட்டிகள் இருக்கும். ஒரு ஆவரேஜா போய்கிட்டே இருக்க பார்க்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷனுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. அவங்க ஐயா சார் சொன்னது வந்து டெல்டா சைடு வந்து நெல்லு தான் வாஸ்தவம் தாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது, நெல்லு தான். அதே இப்ப நீ இவரு சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூல வரணும்னா அந்த கரும்பு பிரச்சனை ஒண்ணு உண்டுங்க. கட்டுப்படுத்துறதுக்கு வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து ஒரு குரூப் கமிட்டி மாதிரி இருந்து பண்ணுப்பா. கரும்புனா ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்குள்ள அந்த குறிப்பிட்ட ஃபேக்டரி மட்டும்தான் கொள்முதல் பண்ண முடியும். இதுதான் நீங்க சொல்ற பாயிண்ட். அந்த அவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரகத்தை பயிரிடுனா கொள்முதல் பண்ணணும், என்னென்ன போடணும்னு அவன் வந்து ஒரு ஆபீசரை போட்டுக்கிட்டு எல்லாம் பண்றானுங்க கரும்புக்கு.
ம் அதே மாதிரிதான் நம்ம நெல்லுக்கு வந்து அவன் என்ன ரகத்தை போடலாம்னு அவன் ரகத்தையும் கொடுப்பானுங்க, எல்லாத்தையும் இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் சொல்லி தந்து அவன் என்ன கொள்முதல் பண்ண நினைச்சானாலும் விலையில வந்து கவர்மெண்ட் வந்து கரும்புக்கு ஒரு விலைய ரேட்டை நிர்ணயிக்கிறான். சரி சரி நிர்ணயிச்சுதான் இந்த ஃபேக்டரி வந்து கொள்முதல் பண்ண வைக்கிறான். இந்த ஃபேக்டரி ரேட்டுக்கு தான் நீ ஃபேக்டரி வந்து கொள்முதல் பண்ணி ஆகணும்னு. அந்த மாதிரி நெல்லுக்கும் நெல்லுன்னு மட்டும் நான் சொல்ல வரல. நாளைக்கு வெங்காயம் இருக்கலாம், காய்கறி, எல்லா பயிர்களும், உருளைக்கிழங்குக்கு கூட எங்க குஜராத்ல என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, குஜராத்துக்கு ராஜஸ்தான் சைடு அந்த ரேட்டு வந்து அவன் கவர்மெண்ட் வந்து கண்காணிக்கணும், ஒரு கமிட்டி மாதிரி இருந்துகிட்டு பின்னாடி நின்னுகிட்டு மட்டும். அப்ப வந்து அவன் எதுவுமே பிரச்சனை வராம இருக்க பார்க்கும். சரி ஓகே. இது நிறைய ப்ராசஸிங் எல்லாம் நிறைய போக பார்க்கும் ப்ராம்கிட்ட போனோம்னா. ஆமா ஆமா, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்போதைக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இது ரெண்டு சொன்னீங்க, அவ்வளவுதானா? கம்பெனி கிட்ட விவசாயத்தோட உற்பத்தி பொருள் அவனுங்க அந்த எடுத்துக்கிறது வந்து ரொம்ப சாதகமா தாங்க இருக்க பார்க்கும். வருங்காலம் அப்படிதான் நடக்க போகும் பின்னாடி. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 5-10 வருஷம் 20 வருஷம் கூட ஆகலாம். ம் சரி ஓகே. நிச்சயமா அதை நோக்கி தான் போகும். இன்னைக்கு வந்து நமக்கு சில்லறையில வந்து அவனுங்க மார்க்கெட்ல இருந்து இப்ப ரிலையன்ஸ்ல இருந்து டிமார்ட்ல இருந்து எல்லாமே அவனுங்க பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நாளைக்கு விவசாயத்திலயும் அவனுக்கு உள்ள வந்து பண்ணதான் ஆரம்பிப்பாங்க, கொள்முதல் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றுலயும் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா வரதான் பார்ப்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தயாராக ஆரம்பிக்கணும், அப்டேட் ஆக ஆரம்பிச்சுட்டாதான் சரியா இருக்கும். சரி ரைட் ஓகே. நீங்க இப்ப சொன்ன மேட்டர்ல இருந்து நான் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட பேசுறேன். சரி ஓகே, தேங்க்யூ சார். பிரகாஷ் சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த கார்பரேட்? இப்ப நான் கார்பரேட் சப்போர்ட்டிவா பேசினேன்ல, ஏதாவது நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? தெரிவிக்கலாம் இப்போ. இல்ல எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. நான் அதை வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு டெம்ப்ளேட்டைஸ்டு ஒரு ஃபார்மிங் ப்ரொசீஜரா பண்ண முடியும் அவன் கார்பரேட் பண்ணான் அப்படின்னா. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து அந்த மினிமம் செல்லிங் ப்ரைஸ்க்கான கேரண்டி அவன் கண்டிப்பா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் வந்து நான் பார்த்த வரைக்குமே வந்து இப்போ அந்த இவர் பார்த்தி சார் என்ன சொன்னாருன்னா, அந்த நமக்கு அந்த நாட்டு ரக இதெல்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி பண்ண மாதிரி வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது ஆக்சுவலா அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்ன மரபணு மாற்றங்கள்ல வந்தாலும் அதே காய்கறி தான் நமக்கு அல்டிமேட் வந்து ரிட்டர்ன்ஸ் தான். நம்ம அதனால வந்து கார்பரேட் வர்றதுனாலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சொல்லுங்க. நான் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல வந்து ஒரு டொமேட்டோ வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு ஃபார்முக்கு போயிருந்தேன். சரி அவங்க வந்து 1500 ஏக்கர்ஸ் வந்து வெறும் டொமேட்டோ மட்டும்தான் இது பண்றாங்க. அவங்க வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா கார்பரேட் தான் அவங்க. ஒரு செடி வந்து வாங்குறதுல இருந்து அவங்க வந்து விதையாவே வாங்குறதுல செடியை தான் வாங்குறாங்க ஒரு கார்பரேட்ல இருந்து. ம் வாங்கி அவங்க ஃபார்ம்ல வந்து 48 வீக்ஸ் வந்து அதை க்ரோ பண்றாங்க. 48 வீக்ஸுமே கம்ப்ளீட்டா ஒரு இனிஷியல் 2 வீக்ஸ் மட்டும் பண்றது இல்ல, மற்றபடி ஃபுல்லாவே ஹார்வெஸ்ட் பண்றாங்க. அந்த ஹார்வெஸ்ட் பண்றது வந்து கார்பரேட்டுக்கு தான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் வந்து டொமேட்டோ சேல் பண்றாங்க. அவங்க வந்து மண்ணுலயே அந்த செடியை வளர்க்கறது இல்ல, மக்ரூன்ற ஒரு மெட்டீரியல்ல தான் வந்து அந்த செடியவே வந்து டேபிள் டாப்ல வச்சு வளர்க்குறாங்க. என்ன 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 மெட்டீரியல்? மக்ரூன் இந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஜல்லி, நம்ம அந்த ஒன்றரை ஜல்லி எல்லாம் சொல்லுவோம்ல, ஆமா ஆமா. அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு மெட்டீரியல் மக்ரூன்னு சொல்றாங்க. அவங்க லாங்குவேஜ் நினைக்கிறேன் மக்ரூன்ன்றது. என்ன கலர்ல இருக்கும் அது பாத்தீங்களா? ஒயிட் ஒயிட் அந்த நார் நாரா இருக்கும், தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதே மாதிரி வந்து ஒயிட்டா இருக்கும். இந்த இது பஞ்சு மிட்டாய் இருக்கு இல்லையா, ஆமா. கிட்டத்தட்ட பஞ்சு மிட்டாய் மாதிரியே இருக்கும் அது. சரி ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க கம்ப்ளீட்டா கார்பரேட்ல தான் பண்றாங்க. அவங்கெல்லாம் வந்து எந்த லாஸும் எந்த இதுவும் ஃபீல் பண்ற மாதிரி தெரியல எனக்கு. நம்ம விவசாயிகள் வந்து ஏன் வந்து கண்ட்ரோல் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னா, நமக்கு வந்து போட்டி மனப்பான்மை அதிகம். பக்கத்து காட்டுக்காரன் 40 மூட்டை எடுத்துனா நம்ம 42 எடுக்கணும், என்ன உரம் போடலாம், அவனோட பெட்டரா என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து பண்ணுவோம். அதனாலேயே பல விவசாயிகள் வந்து அந்த ஒற்றுமைக்கு வந்து சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதுக்கும் வரமாட்டேன்றாங்க. ஸோ அதனால கார்பரேட் வர்றது பெட்டர் தான் என்ன கேட்டா. சரி சரி ஓகே ஓகே. பார்த்தி சார், கடைசியா வேற ஏதாவது இப்ப இப்ப 2 பேர் பேசுறது கேட்டு உங்களுக்கு வேற ஏதாவது மாறுபட்ட கருத்து எதுவும் இருக்கா? ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. நமக்கு வந்து மிஷினரிஸ் தான் சார் ரொம்ப லோவா கிடைக்கணும், எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களை நான் லாக் பண்ண போறேன் இன்னொரு பாயிண்ட வச்சு. இப்போ வந்து நீங்க கார்பரேட்டுக்கு பிடிக்கல, ஓகேவா? உங்களுக்கு கார்பரேட் பிடிக்கல. இப்போ கார்பரேட்காரன் உங்க கதவை தட்டி, ஐயா ஐயா பார்த்தி சார், நான் வந்து உங்களுக்கு மிஷினரி தரேன், ஏன்னா நீங்க மிஷினரியில தான் அடி போடுறீங்க, ஓகேவா? நான் உங்களுக்கு மிஷினரி தரேன், நான் சொல்ற இது மெத்தட ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மிஷினரிஸ் வந்து நான் சொல்ற கான்செப்ட் நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்க. அதர் கண்ட்ரில வந்து விவசாயத்துக்கு வந்து உரத்துல இருந்து மிஷினரிஸ்ல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க.
சரி இப்ப நம்ம டெல்டா பகுதியில வந்து கவர்மெண்ட் வந்து மானியத்துல உரம்லாம் கொடுத்துட்றாங்க. சரி அதை வச்சு அவங்க வந்து பயிர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மிஷினரிஸும் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். எல்லாருக்கும் உரம் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி மிஷினரிஸும் வந்து நம்ம மகளிர் சுய உதவி குழு அது மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறாங்கல்ல. அதாவது ஊருக்கு ஒரு மிஷின் அது மாதிரி தான் இருக்கு. அதை வச்சு அந்த டைமுக்குள்ள அதை பண்ண முடியல. சரி ஓகே. இப்போ ரிலையன்ஸ் வந்து உங்ககிட்ட வருது. சார் பாத்தி சார், நீங்க ஒரு 10 விவசாயிகளை பிடிங்க, நான் உங்களுக்கு நீங்க கேட்குற மிஷினரி எல்லாம் கொடுக்குறேன், எனக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணி விவசாயம் பண்ணி கொடுங்க. ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா? ஆமா, நாங்க சொல்ற பிரைஸ் ரேட்டுக்கு நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தா நீங்க ஓகே கொடுங்க, நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். 30.5 கூட ஓகே. ஆமா, அதாவது வந்து 30 ரூபா சொல்றாங்களோ 28 ரூபா சொல்றாங்களோ மிஷினரிஸ் கொடுங்க, சரி நாங்க சொல்ற ரகத்தை விளைய வச்சு நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் ரைட் ஓகே. அப்படின்னா செஞ்சு கொடுப்போம். சரி ஓகே. ஸோ அப்போ மிஷினரி தான் உங்க பிரச்சனை, கார்பரேட் பிரச்சனை கிடையாது. நமக்கு கார்பரேட் பிரச்சனைனா அவங்க வந்து நம்மள வந்து என்ன சொல்றதுன்னா இது பண்ணக்கூடாது. நம்ம சொல்றதா அவங்க கேட்கணும், அவங்க சொல்றத நம்ம கேட்க முடியாது. நீ இந்த ரகம் தான் போடணும், இந்த மருந்து தான் நீ அடிக்கணும், சரி ஓகே. திரும்பி விதை வாங்கும் போது என்கிட்ட தான் நீ வாங்கணும், அது மாதிரிலாம் சொல்ல. ரைட் ஓகே ஓகே சார், புரிஞ்சது. ரைட் ஓகே. இப்போ இப்போ நம்ம மீட்டிங்கோட கடைசி ஸ்டேஜுக்கு இப்போ வந்திருக்கோம். கடைசி ஸ்டேஜா இல்லை ஆட்கள் யாரும் பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட ஓகே, வேறு ஏதாவது டாபிக் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா இந்த கடைசி ஃபேஸ், இப்போ இன்னைக்கு கொடுத்த டைட்டிலோட கடைசி ஃபேஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்தி சார் இல்லை, பிரகாஷ் சார் வந்து இந்த மீட்டிங் ஸ்டார்டிங்ல வந்து அவரோட ஒரு இது சொன்னாரு. என்ன சொன்னாரு? டபுள் பண்ண முடியுது, இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் பண்ண முடியுதுன்னு சொன்னாரு. அப்படிதானே சார், இஃப் ஐம் நாட் ராங்? ஆமா ஆமா கரெக்ட். ஓகே. அதுல வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னாரு. என்னன்னா மரவள்ளியில வந்து 11 மாசத்துல 80,000 ரெவென்யூ வருது, செலவு வந்து 30,000. ஓகே. செலவு 30,000, அதை நான் நோட் பண்ணல. ஸோ ரெவென்யூ வந்து 50K, செலவு போக வந்தா 50K. இங்க வந்து நீங்க டபுள் பண்ண முடியுதுன்னு சொன்னீங்களா சார்? எதை டபுள் பண்ண முடியுது? நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 30K இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால 80K ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும்னா அது வந்து 100% growth மேல நமக்கு கிடைக்குது இல்லையா? அதை நீங்க பாசிட்டிவா பாக்குறீங்களா நெகட்டிவா பாக்குறீங்களா? கண்டிப்பா பாசிட்டிவ் தான். ஏன்னா பெரிய பெரிய பிசினஸே வந்து இயர்லி 20% 30% க்ரோ பண்றதே பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. சரி, நம்ம வந்து 100% க்ரோ பண்றதுக்கான சான்சஸ் இருக்குல்ல ஃபார்மிங்ல. ஓகே. ஆனா நீங்க சொல்ற பிசினஸ் வந்து மாசம் 20% இன்கிரிமெண்டா தான் போகும். இல்ல ஆனுவல் growth, இப்ப கம்பெனியோட ஆனுவல் growth பாத்தீங்கன்னா வந்து 20 to 30% தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பண்றாங்க. அதான் 20 to 30% கூட மாசம் 20 to 30% பண்ணாதானே ஆவரேஜா 20 to 30% நாங்க ஃபைனலா எடுக்க முடியும். கரெக்டா? சோ உங்களோட கான்செப்டே நான் பிடிக்கிறேன். இப்போ 50,000 சொன்னீங்களா செலவு? இல்ல 30,000, சாரி 30,000 தான். மரவழியில 30,000 செலவு. 30,000 செலவு பண்ணிருக்கீங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் 11 months. 11 months. ஆமா. Divided by 11. ஓகே. ப்ராஃபிட் ரெவென்யூ வந்து 80,000, ப்ராஃபிட் வந்து 50,000, கரெக்டா? ஸோ 50,000 வந்து நீங்க 11 monthsல எடுக்கிறீங்க. கரெக்ட். ஓகே. ஸோ 4,545 வருது பர் மந்த். அப்படி பார்த்தோம்னா செலவு வந்து 30,000. ஓகே. ஸோ ரெவென்யூ டபுள் பண்ண முடியுதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு அந்த 50,000 11 monthsக்கு ஓகேவா? ஓகேன்னு படுதா? 11 monthsக்கு இல்ல ஆக்சுவலா வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, நான் வந்து 5 lakhs கூட இன்வெஸ்ட் பண்ண ரெடி. 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணி 10 lakh ரிட்டர்ன் எடுக்க முடியுமான்னு நான் பாக்குறேன். ஏன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ரொம்ப சின்ன அமௌண்டா தான் இருக்கு. என்னால இதுக்கு மேல இன்வெஸ்டே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸிமம் நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, சின்ன வெங்காயம் பண்ணும்போது வந்து ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபாய் செலவாகுது. சரி. ஸோ அதுல வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸும் வந்து அப் டு 3 lakhs வரைக்கும் என்னால எடுக்க முடியுது.
ஸோ நான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுதா அப்படின்னு தான் பார்க்குறேன். சின்ன வெங்காயத்துக்கு எவ்வளவு செலவு சொன்னீங்க? 1,00,000 ஆகுது. 3 மாசம் பயிர் அது. 1,00,000 செலவாயிடும். ரிட்டர்ன் எவ்வளோ? ரிட்டர்ன் அதான் ரேட்டை பொறுத்து. லாஸ்ட் டைம் நான் வந்து 60 ருபீஸ்க்கு போட்டப்போ வந்து எனக்கு வந்து 6 டன்ஸ் பக்கமாக வந்துச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு 3.4 லேக்ஸ் வந்துச்சு. சரி, ஓகே ஓகே. கிராப்பை பொறுத்து மாறுது, ரேட்டை ஆமா பொறுத்தும் மாறுது. ஓகேவா? ஆமா. இப்போ நம்ம இதே கேள்வி சார், நீங்க இப்போ ஒர்க் பண்றீங்க கரெக்டா? ஃபார்மிங் ஃபுல் டைம் இது கிடையாது. இல்ல எனக்கு ஃபுல் டைம் ஃபார்மிங் கிடையாது. ஓகே. ஃபுல் டைம் ஃபார்மிங் பண்ணா இப்போ நீங்க அந்த டாப்பியோக்கால மரவள்ளியில எடுத்த 50K 11 மாசத்துக்கு ஓகேவா? கண்டிப்பா இல்ல. ஓகே. பார்த்தி சார் கிட்ட கேட்போம் இன்னொரு ஒப்பீனியன். பார்த்தி சார் இருக்கீங்களா? சொல்லுங்க சார். பார்த்தி சார், நீங்க வந்து ஒரு ஏக்கருக்கு 25,000 செலவுன்னு சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ ஒரு ஏக்கர் நெல்லு போட்டா எவ்வளோ வரும்? ஒரு ஏக்கர் நெல் போட்டா என்ன சார் 35,000 வரும். சரி, ஓகே. 10,000 எக்ஸ்ட்ரா வருது. ஓகேவா? எக்ஸ்ட்ரா வருது. அதுக்கு அதுல மழை பெஞ்சதுன்னா அது பெஞ்சதுன்னா வேலை முடிஞ்சிடும் சார். ஒரு ஏக்கருக்கு ஒரு 5,000 கிடைக்கிறதே பெரிய விஷயம் தான். சரி, ஓகே. நீங்க ஃபுல் டைம் ஃபார்மிங் பண்றீங்களா இல்ல வேற வேலை பிசினஸ் மாதிரி இதை பண்ணி இது சைடுல பண்றீங்களா? இல்ல ஃபுல் டைம் தான் சார். ஃபுல் டைம் உங்களுக்கு ஓகேவா தெரியுதா? எங்க சார் ஓகேவா இருக்கு? சரி, ஓகே. ஓகேவா இல்ல, நமக்கு டென்ஷன் சேலரி வேண்டாம், கூட விட்டுருங்க. சரி, ஓகே. சேலரி கூட வராது சார். சரி, ஓகே. இப்போ வந்து இப்பதான் நான் ஒரு கடுமையான கேள்வி கேட்க போறேன். ஏன்னா உங்ககிட்ட நான் பதில் எதிர்பார்க்கிறேன். ஓகேன்னு தெரியல, அப்புறம் எதுக்கு தொடர்றீங்க? அது என்ன சார் பண்ண முடியும்? சொந்த நிலம் நம்ம அப்படியே இதுவா போட்டுற முடியும்? செஞ்சுதான் ஓகே. ஆகணும். இப்போ நான் சொன்னது வந்துச்சா? நான் ஃபர்ஸ்டே சொன்னது என்னன்னா, நம்ம ஆட்கள் வந்து விவசாயத்தை தண்ணி இருக்குன்னு பண்றாங்கங்கிறது ஒரு காரணம் சொன்னேன். இன்னொன்னு சொன்னேன், நிலத்தை சும்மா போடுறதா அப்படின்னு சொன்னேன். நம்ம பார்த்தி சாரும் அந்த கான்செப்ட் தான் பிடிச்சிருக்காரு. அவருக்கே தெரியுது ப்ராஃபிட் இல்லைங்கிறது. பட் நிலத்தை உங்க சொந்த நிலமா சார்? அது பூர்வீக நிலமா? ஆமா சார். சொந்த நிலங்கிறதுனால அவரால் ஃபார்மிங் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்கு. அண்ட் உங்க நிலம் வந்து துண்டா இருக்கா, தனியா இருக்கா, இல்ல உங்க நிலத்தை சுத்தி மத்த வயலும் இருக்கா, லாக்டா இருக்கா? நம்மளது வந்து எதுவும் பிரச்சனை இல்லைங்க சார். சுத்தி நிலம் தான் இருந்தாலும் அப்படியே நம்மளது ஒரே இதுவா தான் இருக்கும். சரி, ஓகே. சரி, ஓகே. அது இதனால சுத்தி நிலம் தான். பட் இருந்தாலும் பிரச்சனை என்னன்னா, நீங்க மத்தவங்க பயிர் வைக்கும் போது நீங்க பயிர் வைக்கணுங்கிற கட்டாயத்துல இருக்கீங்களா இல்லையா? ஆமா சார், அது மாதிரி தான் சார் இருக்கும். ரைட், ஓகே. இது ப்ராப்ளம் நம்பர் 3. நெல்லுக்கு பொறுத்த வரைக்கும், ஏன்னா மோஸ்டா நெல்லுக்கு தான் இந்த ப்ராப்ளம் ரொம்பவே சூட் ஆகும். என்னன்னா, ஒருத்தவங்களோட வயல் வந்து மற்ற வயலுங்களை சுத்தி இருக்கும், வரப்ப ஒட்டி ஒட்டி இருக்கும். ஸோ மற்றவங்க பயிர் வைக்கும் போது இவங்க பயிர் வைக்கலன்னா இவங்களோட இடத்துல வந்து டிராக்டரை விட்டு ஓட்டுறது, அவங்களோட நெல்லை கொண்டது காய வைக்கிறதுன்னு சொல்லி இவங்க இடத்த ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதனாலேயே நம்ம ஆட்கள் சும்மா போறதுக்கு பயந்து போய் மற்றவங்களுக்காக விவசாயம் பண்ணி அந்த லாஸ் ஆகுற ஸ்டேஜ் அவங்களுக்கே தெரியும், லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் மாட்டிக்கிறாங்க. உண்மையா இல்லையா பார்த்தி? உண்மைதான் சார். போன முறை நீங்க சொன்னீங்களே ஏடிடி 54 கொடுத்தா பயிர் வைப்பீங்களான்னு. ஆமா, அதுதான் ஒரு அக்ரி ஆபீசர் சொன்னாரு, எந்த செலவும் இல்ல பயிர் வைங்க அப்படின்னாரு. அதே மாதிரி எந்த செலவும் இல்ல பயிர் வச்சேன். போன டைம் அடிச்ச மழையில சுத்தமா இதுவாயிடுச்சு. நான் எப்போதுமே ஏக்கர் 40 மூட்டை அறுப்பேன், 10 மூட்டை கூட அறக்க முடியல. வேலை முடிஞ்சுதா? 2 வருஷம் அந்த 5,000 சம்பாதிச்சு எல்லாமே அதுலயே போயிடுச்சு. சரி, ஓகே. ரைட், ஓகே. இப்போதான் என்னோட இதை முன்வைக்கிறேன். நீங்க வந்து விவசாயம் லாபகரமா இல்லையாங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழும். இப்போ நம்ம லைவா எல்லாருக்கிட்டையும் நான் வந்து அவங்களோட வாயாலே சொல்ல வச்சேன். எப்படின்னா, பிரகாஷ் சாருக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கு. ஏன்னா அவர் வந்து வெளியில வந்து வேலை பார்க்குறாரு, இதை ஃபார்மிங் பார்ட் டைமா பண்றாரு. ஸோ அவருக்கு ஓகே. ஆனா நம்ம பார்த்தி சார் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து ஃபுல் டைம் ஃபார்மர். அவரு வாயாலே அது வந்து அது வந்து போதுமான இது இல்லை, அவர் எதிர்பார்க்குற ப்ராஃபிட் இல்லை. அதுதான் ரொம்ப மன வருத்தத்துடன் சொல்றாரு. ஸோ ஏன்னா அவரோட லேண்ட் அது என்னது ஹெரிடிட்டியா, பூர்வீக லேண்ட் இருக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது சார், ஏதாவது பண்ணியே ஆகணும் அங்கிற கட்டாயத்தில் செஞ்சு அந்த மாதிரி லாஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போறாரு. ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபார்மிங் வந்து யாரு செய்யணும்? இப்போ இங்கதான் ஒரு சில பேர் ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஃபார்மிங் யாரு பண்ணணும்?
பார்த்தி சார் நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் ரொம்ப ஃபார்மிங் எல்லாம் பண்ணலாம் சார். ஆ, அது வந்து அஹ், இது ரகத்தெல்லாம் மாத்தணும். இப்பதான் இந்த மரக்கன்று அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி இப்ப எனக்கு 10 ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்களேன், 1 ஏக்கர் சரி அது போடணும். அது இந்த ஐயா சொல்றாங்களா, எலுமிச்சம்பழம் சொன்னாங்கல்ல, அது மாதிரி அது 1 ஏக்கரு. அது இந்த கூட்டு பண்ணை முயற்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மாதிரி பயிர் வச்சாதான் நம்ம வந்து தப்பிக்கலாம். சரி ஓகே. இப்ப ஸோ 10 ஏக்கர்னா 10 ஏக்கர் நெல்லே நட்டுட்டு இருந்தோம்னா அது அப்படிதான் இருக்கும். சரி ஓகே. வரதராஜன் சார் நீங்க சொல்லுங்க, யாரு ஃபார்மிங் பண்ணலாம்? நீங்க தான் நல்லா டீட்டெயிலா பேசுவீங்க, சொல்லுங்க. ஃபார்மிங் புரியலைங்க. ஃபார்மிங்னா நான் கொஞ்சம் சரியா கவனிக்க விட்டுட்டேன். ஸோ இப்போ நாங்கள் என்ன எதை பற்றி பேசுனோம்னா, ஒருத்தருக்கு ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அதாவது நம்ம பிரகாஷ் சார் வந்து ஃபார்மிங் வந்து அவருக்கு ஓகே, அவருக்கு லாபகரமாக இருக்கு. ஆனால் பார்த்தி சாருக்கு லாபகரமாக இல்லை. ஏன்னா பிரகாஷ் சார் வந்து ஃபார்மிங் வந்து பார்ட் டைமாக பண்ணுறாரு, அவருக்கு வேற ஒரு ஜாப் இருக்கு. பார்த்தி சார் ஃபுல் டைமாக பண்ணுறாரு, ஃபுல் டைம் பண்ணும்போது லாபம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபார்மிங் அப்போ யார் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என் பதில் சொல்கிறேன். உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் கேட்டுக்கிறேன், யார் ஃபார்மிங் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்ல ஃபார்மிங் இப்ப அவரு குணா சார் அவங்க பண்றதும் சரி, பார்த்தி சார் பண்றது ரைட்டுங்க. சரி உம் நான் என்னைய பொறுத்து இப்ப அவரு பார்த்தி சார் கூட கொஞ்சம் முன்ன சொன்னதை வச்சு சொல்றேன். அவர் கொஞ்சம் ட்ரேடரா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். பகுதி நேரம் சரி நெல் வியாபாரத்துல கூட இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. சரி சரி பட் என்னைய பொறுத்தவரை 100% நான் விவசாயி தாங்க. வேற ஒரு பைசா வருமானம் வேற எந்த இடத்துல இருந்து கூட எனக்கெல்லாம் வரலைங்க. சரி ஆனா ஆக்சுவலா நான் என் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணிட்டேன். நான் நிறைய எல்லா பயிரும் விவசாயம் செஞ்சிருக்கிறேன் 35 வருஷமாவும். ம் கடைசி எங்க வந்து எனக்கு சக்சஸா நிக்குது இவ்வளவு அனுபவத்துல. ரெண்டாவது என்னுடைய சுற்றுச்சூழல், எங்களுடைய கிராம சுற்றுச்சூழல் எங்க இந்த ஏரியாவுல என்ன சக்சஸா போய்கிட்டு இருக்குது சரி, அதை நான் நோக்கி போய் நின்னா நல்லபடியாவே நான் போய்கிட்டு இருக்கிறேங்க மார்க்கெட்ல. சரி சரி இப்ப ஓகே. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப மாமரத்தை எடுத்துக்கிட்டோம்னாங்க, ம் தருமபுரியில 1 ஏக்கர் மாமரம் வச்சோம்னா கிடைக்கிற லாபம் வேற, நம்ம எங்க திருச்சிக்குள்ள மாமரம் 1 ஏக்கர் வச்சோம்னா கிடைக்கிற லாபம் கிடையாது. இங்க வந்து வியாபாரம் ஆகவே ஆகாது. ஏன்னா அங்க வியாபாரி வந்து குத்தகைக்கு எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான். தருமபுரி, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம். சரி. இங்க வந்து நம்ம வச்சோம்னா 1 ஏக்கர்ல வச்சோம்னா நம்ம கிளிய கொத்த விட்டுட்டு தான் உட்கார்ந்து இருக்கணும். ஏன் இல்லைன்னா வைக்கணும்னு நம்ம கேக்குறேன். என்னங்க நம்ம இடத்துல ஏன் வைக்கணும்னு கேக்குறேன், விற்காதுன்னா. அதான் வைக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஓ சரி சரி நம்ம ஓகே. தர்மபுரியும் சேலத்துக்காரனை பார்த்துக்கிட்டு நம்ம ஆசைப்படக்கூடாது. ம் நம்ம ஊர்ல என்ன விவசாயம் சரியா இருக்குதோ அதை யோசிக்கணும். இப்ப அவர் சார் சொன்ன மாதிரி கடலூர் அவர் டிஸ்ட்ரிக்ட் வந்து டெல்டா ஏரியா கிட்டத்தட்ட. அவர் மண்ணு எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அவன் என் எலுமிச்சு அங்க வைக்கணும்னா வைக்க முடியாதுங்க. அவர் மண்ணுக்கு சக்சஸ் ஆகாது, பண்ணவும் முடியாது, வியாபாரமும் பண்ண முடியாதுங்க அவர் இடத்துல இருந்துகிட்டு. அதே எலுமிச்சைய அவர் வியாபாரம் பண்ணோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள 2 மார்க்கெட் தான், திருச்சி இல்லைன்னா தென்காசி புளியங்குடிக்கு கொண்டுட்டு போகணும், சரி ஹோல்சேல்ஸ் மார்க்கெட்டை. இது 2 தவிர திருச்சிக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள மார்க்கெட்டே கிடையாதுங்க. எலுமிச்சைக்கான மார்க்கெட், சில்ட்ரா மார்க்கெட் இருக்குது, எல்லா இடமும் இருக்குது. அது அங்கங்க கோயில்ல கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். நீங்க 50 பழம் கொடுக்கலாம், மறுநாள் வாங்கவே மாட்டான். அதுக்கு அடுத்த நாள் கோயில் பக்கத்துல இருக்கிற கடை அந்த மாதிரி இருக்கும். அப்ப சரி அவங்க ஏரியாவோட என்ன சுற்றுப்புறத்துல வந்து என்ன வந்து சக்சஸ் ஆன விவசாயம் போகுதோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுல எது லாபம் அதை நோக்கி தான் பண்ணணும். அவங்க ஏரியாவில் வந்து காய்கறியும் வெஜிடபிளும் பண்ண முடியாது. மழை காலத்துல வந்து வண்டி ஆளை நிக்க முடியாத அளவுக்கு சேறு இறங்கும். அவங்க நெல்லை தவிர எதுவுமே செலக்ட் பண்ணவே முடியாதுங்க. வாழை ஒரு கால் சக்சஸா இருக்கலாம், கரும்பு சக்சஸா இருக்கலாம். கடலூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த சவுக்கு வேற கொஞ்சம் அந்த மாதிரி வேற ஏதாவது அந்த மாதிரி பார்த்து அதுல எது லாபம் அதை தான் அவங்க யோசிக்கணும். சரி ஓகே. ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி பார்க்கும்போதுதான் ஒவ்வொருத்தர் லாபம் கிடைக்கும். இப்ப அவங்க அந்த சார் சொன்ன மாதிரி மரவள்ளி கிழங்கு வந்து அவங்க ஏரியாவில் இல்ல நல்ல சக்சஸா போகுது. இங்க இருந்து கூட அங்கதான் போகுதுங்க. ஆத்தூர், சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான் போகுது மரவள்ளி எடுத்துக்கிட்டு. அவங்க சரி இந்த ஃபேக்டரிக்கு இதுக்கு சேமியா இதுக்கு இந்த ஃபேக்டரிக்கு. ரைட் ஓகே. ஓகே சார், வேற ஏதாவது? அந்த புரியுது. மண்ணும் வியாபாரத்தை பார்த்து தாங்க நம்ம அதை முடிவு பண்ணணும். நம்ம மண்ணும் நம்ம சுற்றுப்புறத்தை பார்த்து தான் அதை நம்ம முடிவு பண்ணணும். நிச்சயமா நம்ம வந்து விவசாயம் பண்ணோம்னா நல்லா சக்சஸாவே பண்ணலாம். ஆனா அவர் இவரு சார் சொன்ன மாதிரி 1 ஏக்கர்ல 50,000னா 50,000 தான் எடுக்க முடியும். 30,000 செலவு பண்ணி 60,000 லாபம் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அதே நிலத்துல 60,000 செலவு பண்ணி 1,00,000 ரூபாய் எடுக்கணும்னா எடுக்கவே முடியாது. சரி வேணும்னா 60,000 கொஞ்சம் ஒரு 10,000 கூட்டலாம், அதான் பண்ண முடியும். சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அளவுல நம்ம 5,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் 1 ஏக்கர்லன்னா முடியவே முடியாது. 5 ஏக்கர் இருந்தா 5 லட்சம் சம்பாதிக்க முடியும். அதான் இதுதான் விவசாயத்துல இருக்கிற சின்ன இடைஞ்சல். ஒரு பெரிய லட்சாதிபதி ஆட்டம் நம்ம சம்பாதிச்சுக்கிட்டே இருக்க முடியுமானா முடியாது. இருக்கிறத வச்சு திருப்தி மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். சரி ஓகே. ஓகே பிரகாஷ் சார் நீங்க வாங்க. நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, பட் இருந்தாலும் ஃபைனலா ஒரு வாட்டி சொல்லிடுங்க. யாரு ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப கரண்ட் சுச்சுவேஷனை பார்க்கும்போது வந்து ஃபுல் டைமா வந்து
பிரகாஷ் சார் கட் ஆன மாதிரி தெரியுது. இல்லை என்கிட்ட என் ப்ராப்ளமா? நான் பேசுறது கேட்குதா மக்கள்? ஓகே. சொல்லுங்க சார். ஓகே. அதான் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஃபுல் டைமா ஃபார்மிங் பண்றதுக்கு இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஆப்டா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த எக்கனாமிக்ஸ் ஜெயரஞ்சன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு இல்லையா, வந்து விவசாயி என்ன பண்றான், ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு ஊருக்குள்ள வந்து கம்பீரமா நடந்து வரான். ஆனா அவனுடைய பேஸ் வந்து அவனுடைய ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதை ஃபுல் டைமா வந்து என்ன பார்க்க வேண்டியதுல என்ன இருக்கு, ஒரு பயிர் பண்றோம், எக்ஸாம்பிளுக்கு மரவள்ளியே பண்றோம் அப்படின்னா, அந்த செடி நடுறப்பையும் அறுவடை டைம்லயும் தான் வந்து மேக்ஸிமம் வேலை தேவைப்படுது. மற்ற டைம்லலாம் சும்மா நம்ம வந்து ஒரு ஃபார்மை சுத்தி வர வேலை மட்டும்தான் இருக்கு. ஏதாவது நோய் இருக்கா, அந்த டைம்ல மாசம் ஒரு தடவை உரம் போட வேண்டியிருக்கு, இந்த மாதிரி வேலை தான் இருக்கு. இதை வந்து ஃபுல் டைமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு கேட்டா. பார்ட் டைமா வந்து பண்ணதான் வந்து சர்வைவ் ஆக முடியும்னு எனக்கு தோணுது. அதனால வந்து ஃபுல் டைமா ஃபார்மிங் பண்றவங்க நிறைய பேர் வந்து இப்ப வேற ஜாபையும் பேரலா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு பார்ட் டைமர்ஸ் தான் வந்து ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய தாட். சரி, ரைட், ஓகே. இப்போ நான் என்னோட இதை சொல்றேன், கருத்தை சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்மிங் வந்து யாரு பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கருத்தையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணியே சொல்றேன். உங்களுக்கு வந்து ஃபார்மிங்கை தவிர வேற எதுவுமே தெரியாது, எனக்கு வேற எந்த ஒரு என்ன சொல்ற எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் இல்லை, அதாவது நீங்க வெளியே போய் வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு படிப்போ சரி இது எதுவுமே இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை, நிலம்தான் இருக்கு அப்படின்னா வேற வழி இல்லை, நீங்க பண்ணி தான் ஆகணும். ஆனா உங்களால வெளியே போய் வேலை பார்க்க முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு அங்க போயிருங்க. ஏன்னா இதுல வந்து பெரிய லெவல் ப்ராஃபிட் கிடையாது. நீங்க எப்பவும் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, நீங்க எப்பவும் மாதிரி நான் அறுக்கேன் விற்பேன் ட்ரேடர்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னா தயவு செஞ்சு பண்ண வேண்டாம், விவசாயம் பண்ண வேண்டாம். இப்ப நான் பேசுறது வந்து இப்ப என்ன சொல்ற மாதிரி அப்படி இப்படிங்கிற உள்ள தோணா நல்லதான், தோணட்டும். ஏன்னா நீங்க உள்ள வந்து கஷ்டப்படுறதுக்கு வெளியே இருந்து சந்தோஷமா இருக்கலாம், வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு. நீங்க நம்ம விவசாயம் நம்ம பண்பு ரத்தத்திலே ஊர்னது, பாட்டம் முப்பாட்டம் எல்லாம் செஞ்சான்னு உசுப்பேத்தி விடுவாங்க இந்த யூடியூப், ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இந்த மாதிரி முக்கியமா யூடியூப் வீடியோ பக்கம் போயிடாதீங்க. இந்த மாதிரி யாராவது சொல்றாங்க இருந்ததுன்னா முக்கியமா தம்ப்நெயில்ல போடுவாங்க 1,00,000 ஒரு ஏக்கரில் 10 லட்சம் அப்படிலாம் போட்டு டெம்ப்ட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதை வந்து நாட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. உள்ள போய் பார்த்தோன்னா அந்த மாதிரி வீடியோல உள்ள போய் பார்த்தோன்னா அவன் எவ்வளவு ரெவன்யூ எடுத்திருப்பான்னு சொல்லவே மாட்டாங்க. ஒருவேளை ரெவன்யூ எடுத்தான்னு சொன்னா கூட எவ்வளவு செலவு பண்ணிருப்பான்னு காட்டு சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளவு ரெவன்யூ வருதா அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வருவோம். இது ஃபேமஸா எதுக்குன்னா இந்த ஆட்டு பண்ணை கோழி பண்ணைக்கெல்லாம் இது ரொம்பவே பொருந்தும், அதை பார்த்து தான் ரொம்ப அட்ராக்ட் ஆகி உள்ள வருவாங்க. ஸோ இதுதான் வந்து பிளேட்டண்டான உண்மை ஃபார்மிங்ல. ஏன்னா ப்ராஃபிட் இல்லை. ஏன் ப்ராஃபிட் இல்லை, இதையும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதை சொன்னா இதையும் சொல்லணும், ஜஸ்டிஃபை பண்ணணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து செய்யறது உற்பத்தி பண்றது எல்லாமே கமாடிட்டி. கமாடிட்டினா என்னன்னா ஐயோ தமிழ்ல சரியா பேர் தெரியல, யாருக்காவது கமாடிட்டிக்கு தமிழ்ல பேர் தெரியுமா? சரக்கா? தெரியல. வரதராஜன் சார் தெரியலையா? சரி, ஓகே. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஃபார்மிங்ல இருந்து வர்ற அவுட்புட் வந்து கமாடிட்டிக்கு எப்பவுமே மதிப்பு குறைவு தான். அதனால எல்லாரும் என்ன வேல்யூ அடிஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. அதை நம்ம இன்னொரு வீடியோல தனியா பேசுவோம். இப்போதைக்கு இந்த இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். ஃபார்மிங்ல இருந்து வர்றது கமாடிட்டிக்கு மார்க்கெட்ல வேல்யூ கிடையாது, ஓகேவா? ஒரு சிலதுக்கு இருக்கு, எக்ஸப்ஷன் இருக்கு, பட் மெஜாரிட்டி. இது ஏன் கமாடிட்டிக்கு வேல்யூ கிடையாது? ஏன்னா நம்ம ஃபார்மிங்ல இருந்து வர்றது எல்லாமே உணவுப் பொருள். மற்ற கமாடிட்டி கூட பரவாயில்ல, விட்டுருங்க. உணவுப் பொருள் வந்து எப்பவுமே வேல்யூ கம்மி. இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்க எல்லாருக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு, நம்ம வரதராஜன் சார் கேட்போம். ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு, என் கையில ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு. இந்த எலுமிச்சம்பழத்தை நான் 50 பைசாக்கு வித்தா எத்தனை பேர் வாங்குவீங்க? எல்லாரும் வாங்குவாங்க.
ஏன்னா 50 பைசா எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியும். மார்க்கெட் ப்ரைஸை விட்டுருங்க, ஜென்ரலா சொல்றேன். இந்த எலுமிச்சம்பழத்தை 50 பைசான்னு வாங்கினா எல்லாரும் வாங்க முடியும். 1 ரூபான்னு கொடுத்தா அகைன் எல்லாரும் வாங்க முடியும். 1 ரூபா தானே பெரிய மேட்ரா? இப்போ இந்த அதே எலுமிச்சம்பழத்தை இப்போ நான் 5 ரூபான்னு சொல்றேன், யார் வாங்குவீங்க, யார் வாங்க மாட்டீங்க? அப்படியே பேசுங்க, அப்படியே அன்மியூட் பண்ணி பேசுங்க. குரூப்ல இருக்கிற மற்றவர்களும் பேசலாம், ஏன்னா இது பொதுவாக தான் கேட்குறேன். யார் ஒரு எலுமிச்சம்பழம் 5 ரூபான்னு சொன்னா யார் வாங்குவீங்க, யார் வாங்க மாட்டீங்க? 5 ரூபாய்னா கூட வாங்குவேன். நான் இப்ப வந்து மார்க்கெட்ல 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்ப நம்ம வேற யாராவது சொல்றீங்களா? ஏதாவது வாங்குவீங்க, யார் வாங்குவீங்க, யார் வாங்க மாட்டீங்கன்னு? தேவை இருக்கும்போது வாங்கி தான் சார் ஆகணும். சரி, ஓகே. இப்போ 1 ரூபாயில இருக்கும்போது கண்ணை மூடிட்டு வாங்குறேன்னு சொல்ற நபர்கள் 5 ரூபான்னு ஆக்கின உடனே நம்ம பிரகாஷ் சார் என்ன பண்ணாரு? உடனே மார்க்கெட்டு கம்பேர் பண்ணாரு. அதே எலுமிச்சம்பழம் தான் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி வாங்குறாரு. அண்ட் பார்த்தி சார் என்ன பண்றாரு? நம்ம தேவையை கம்பேர் பண்ணி வாங்குறாரு. அதே எலுமிச்சம்பழம். ஓகே, இப்ப இதே எலுமிச்சம்பழத்தை நான் 10 ரூபாய்க்கு விற்க போறேன். எவனும் வாங்க மாட்டான். மார்க்கெட் கம்பேர் பண்ணுவான். 10 ரூபா ஸ்ட்ரெயிட்டா மார்க்கெட் விலையை கம்பேர் பண்ணுவான், வாங்க மாட்டான். இப்ப அதே எலுமிச்சம்பழத்தை 20 ரூபாய்க்கு விற்கிறேன், நீயே வச்சுக்கோப்பான்ருவான். ஏன்னா எலுமிச்சம்பழம் கமாடிட்டி, அவ்வளவுதான். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. எலுமிச்சம்பழம் தேவைதான், ஜூஸ் போடுறதுக்கு தேவை, பிள்ளையார் டயர் கடியில வைக்க தேவை, சாமி கும்பிடுறதுக்கு தேவை, எல்லாத்துக்கும் தேவைதான். லெமன் ரைஸ் பண்ண தேவை, எல்லாத்துக்கும் தேவைதான். ஆனா அதுக்குன்னு ஒரு ஒரு லிமிட் இருக்கு. அதே மாதிரிதான் நெல்லுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நீங்க நெல்லா கொடுத்தீங்க அப்படிதான். உணவு பொருள் நீங்க மதிப்பு கூட்டி வித்தா கூட அப்படிதான். அதை நம்ம அப்புறம் பேசுவோம். பட் சொல்றேன், உணவு பொருள்னாலே ஒரு லிமிட் இருக்கு. பிரியாணி, எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்கும். ஒரு ஹாஃப் பிரியாணி வந்து 100 ரூபான்னு சொன்னா அலமோதிட்டு வந்துருவாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல. வித் லெக் பீஸ் சொன்னா அவ்வளவுதான், எக்ஸ்ட்ரா 20 ரூபா கொடுப்பாங்க. 120 ரூபா வச்சுக்கோப்பா, எனக்கு பிரியாணி கொடுப்பாங்க. ஆனா அதே ஒரு ஹாஃப் பிரியாணி 5 பீஸ் போட்டு 1500 ரூபான்னு சொன்னா எத்தனை பேர் வாங்குவாங்க? வாங்குவாங்க. இந்த எலைட் பீப்புள், நல்லா ஹை கிளாஸா இருக்கிறவங்க, காசை வந்து தனியா செலவு பண்ற பேர் வாங்குவாங்க. இப்ப அதே பிரியாணிய அதே பீஸ 5000 சொன்னா, 1500 ரூபா ஓகே, 5000 சொன்னா எவனும் வாங்க மாட்டான். ஐயா நாங்க கஞ்சி தண்ணி குடிச்சு உயிர் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா அது ஒரு உணவு பொருள். உணவு பொருளுக்கு ஒரு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ மேல போனா தேவை இருந்தா கூட காசை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். தேவையே இருந்தா கூட அந்த ஒரு லிமிட் இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல இருந்து வர்றது வந்து அது ஒரு த்ரெஷோல்டு இருக்கு, அவ்வளவுதான். நீங்க வந்து அதுல எப்படி லாபம் பார்க்கலாம்னா, ஒண்ணு நீங்க நிறைய பரப்பளவுல செய்யணும். நிறைய பரப்பளவுல செய்யணும்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்கணும். லாஸ் ஆனா அதையும் தாங்குற கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம பிரகாஷ் சார் சொன்னாரு, 1 ஏக்கர் தானே சார் டாப்பியோக்கா? 1 ஏக்கர் மரவள்ளி போட்டு 50,000 11 மாசம், ஒரு வருஷத்துக்கு 50,000 வச்சுப்போமே. இவர்கிட்ட இப்ப 10 ஏக்கர் இருக்கு. நம்ம சாரும் சொன்னாரு, அவரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கெப்பாசிட்டி தான் இருக்கான். சோ இவர்கிட்ட இப்ப 10 ஏக்கர் இருக்கு, 10 ஏக்கர் மரவள்ளி போடுறாருன்னு வச்சுப்போம். இப்ப இந்த 50,000 இன்ட்டு 10ன்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கிட்ட வரும். அப்ப வின்னர் தானே. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம வந்து பண்ற ஸ்கேல் அளவு இருக்கு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அடி வாங்கினா அந்த அடியை தாங்கிக்கிற நிலைமை, அந்த ஒரு சக்தியும் நமக்கு இருக்கணும், அதுன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே உணவுப் பொருள் தான் பண்றோம். உணவுப் பொருள் எல்லாம் பெரிய லெவல்ல லாபம் பார்க்க முடியாது. நான் இப்ப எக்ஸாம்பிளோட சொன்னேன், பிரியாணி, லெமன் எல்லாத்தையும் சொன்னேன். நீங்க எதை வேணாலும் சேர்த்துக்கலாம், ஓகேவா? அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மை. இது 50 வருஷம் ஆனாலும் மாறாது, 100 வருஷம் ஆனாலும் மாறாது. மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் உணவுப் பொருளுங்கிறது மனுஷங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கணும். இல்லாட்டா நம்ம வந்து குரங்கா மாறிடுவோம், அடிச்சு சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்துடும். ஸோ ஃபார்மிங்கிறது இப்படிதான் இருக்க போகுது. நம்ம மாறுறோமா, போறது இல்லையா, அதுல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இதோட இந்த வீடியோவை இந்த டாப்பிக்கை முடிப்போம்.
யாருக்காவது சந்தேகங்கள், கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? பேசலாம். ஓகே, யாரும் எதுவும் சொல்லல. ஓகே, இப்போ இதோட முடிச்சுக்கலாம். பட் அடுத்த வீடியோ எப்போ பண்றதுன்னு எனக்குமே தெரியல. டைம் கிடைக்கும்போது சொல்றேன். இப்போ அடுத்த வீடியோ எதை பத்தி பேசலாம்னு அதை பத்தி பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரெக்கார்டிங்கும் போயிட்டு இருக்கு. வராத நபர்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல 140 பேர் இருக்காங்க, வெறும் 10 பேர் கூட இன்னும் வரல. சரி, ரைட், ஓகே, பிஸியா இருந்திருப்பாங்க போல. நெக்ஸ்ட் வீடியோல வருவாங்க நம்புவோம். எனிவே, வீடியோ ரெக்கார்டு போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு. யூடியூப்ல போடுறதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு போடுறேன். ஏன்னா யூடியூப்ல போட்டால் லிங்க் ஷேர் பண்ண முடியும். சரி, ஓகே, அதை பார்ப்போம் என்ன ஏதுன்னு. இப்போ அடுத்த மீட்டிங்க்கு எதை அடிப்படையில் பேசுறது? ஏன்னா இந்த டாப்பிக்கை நான் தான் செலக்ட் பண்ணேன். இப்போ அடுத்த மீட்டிங் உங்ககிட்டே விடுறேன். எதை பற்றி பேசலான்னு ஒரு 2-3 லிஸ்ட் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுங்க. கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க சார். சரி, ஓகே. எனக்கு டேட்டா வேற முடியுதுங்க. சரி, ஓகே, ரைட், ஓகே. சரி, ஓகே, அப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிப்போம். நமக்கு தான் டைம் இருக்குதுங்களே, ம், குரூப்லயே போட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு போயிடலாம் எல்லாருமே. ரைட், ஓகே. வராதவங்களும் ஏதாவது ஒண்ணு கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆமா, அதாவது நமக்கு சரி, ரைட், ஓகே, ஏற்றுக்கொள்வோம். ஓகே, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க வீக்கெண்டை. அடுத்த மீட்டிங்கில் சந்திப்போம். வணக்கங்கள், சென்று வாருங்கள். அடுத்த எல்லாத்துக்கும் மீட்டிங் சந்திப்போம். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். பை பை பை.